पुलम्बिनाय दिवसान् राजा चतुरः विधिपीडितः अथ अन्हि पञ्चमे तेन निगडात् मोचितः नृपः ரைட் சதுரக ராஜா கிளவர் ராஜா சதுரகன்னா ரொம்ப கிளவர்னு அர்த்தம் புத்திசாலியான ராஜா ஹரிச்சந்திரன் விதி பீடித்தக விதியால் வஞ்சிக்கப்பட்டவனாக விதினது இங்கே பிரம்மான்னு சொன்னது அவரை உண்டாக்கினவர் இந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு கர்மத்தை எழுதி வச்சிருக்கார் அதனால அந்த இல்லாட்டினா விதின்னு சொன்னானே அந்த விதிவசப்பட்டு தெய்வம்னு சொல்கிறோமே அந்த மாதிரி விதியால் பீடிக்கப்பட்டவராக திவசான் நினாய நாட்களை கடத்தினார் பஞ்சமே அன்ஹி 5 நாள் ஆயிடுத்து அது சங்கிலியால் கட்டி போட்டு உட்காந்து வச்சுருக்கான் சண்டால் என்ன வேலையே கொடுக்கல 5 நாளைக்கு சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்கான் ஒரு ஓரமாக அது 5 நாள் ஆச்சு பஞ்சமே அன்ஹி 5வது நாளில் தேன நிகடாத் மோச்சித்தக அந்த சாண்டாளனால் நிகடாத் சங்கிலியிலிருந்து விடுபட்டான் ராஜா இப்போ தான் வேலையை அலாட் பண்ண போகிறான் ஏன்னா ஓடி போகலேன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவன் நம்மளோட அடிமை எங்கே ஓடிப்படாதுங்கிறதுனால தான் சங்கிலியால் கட்டிப்பட்டான் சரி ஓட மாட்டான்னு ஒரு தைரியம் வந்ததுனால இப்போ அவனை விடுவித்தான் அந்த சண்டாளன் ராஜா சதுரஹ விதிவிதிதஹ அதா அக்னி பஞ்சமே தேன நிகடாத் மோசிதஹ நிருபஹ சாண்டாளேன அனுசிஷ்டஸ்ச மிருதசைல அபஹாரணே क्रुद्धेन पुरुषैर्वाक्यैः निर्बत्स्य च पुनः पुनः சாண்டாளேன அனுசிஷ்டம்னா ஆர்டர்னு அர்த்தம் ஆதேசம் அனுசிஷ்டம் சிஸ்டம்னு இது ஆர்டர் கொடுக்குறது ஸோ அனுசிஷ்டம் ஃபாலோடு பை தட் ஆர்டர் யார் சாண்டாலாம் ஆர்டர் கொடுக்குறார் மிருத சைல அபகாரணே செத்து போனவர்களுடைய சேலையை அபகரிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அந்த சேலையெல்லாம் உருவி அவனை தீ மூட்டணும் செத்தவனுக்கு தீ மூட்டுற வேலை ஸோ மிருதச்சைல அபகாரணே அபகரிக்க வேண்டிய வேலையை கொடுத்து பருஷைகி வாக்கியகி ரொம்ப கொடிய வார்த்தை பருஷம்னு கொடிய வார்த்தைகளால் குருத்தேன கோபத்தோடு அந்த சாண்டாளன் சொல்கிறான் நீ ஒழுங்காக வேலையை பண்ணு நிர்பத்யச்சா புனப்புனகா மீண்டும் மீண்டும் திட்டுறான் கொஞ்சம் தயங்கப்படாது ஹரிச்சந்திரனுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆனால் அந்த தயக்கத்தை பார்த்த உடனே திட்டுறான் அந்த சாண்டாளன் சாண்டாலேன அனுசிஷ்டஸ்ச மிருதசைல அபஹாரணே கிருத்தேன பருஷை வாக்யைஹி நிர்பத்தஸ்ய ச புனః புனः காஷ்யாश्च दक्षिणे भागे श्मशानं विद्यते महत् तद् रक्षस्व यथा न्यायं न त्याज्यं तत्त्वया क्वचित् ஸோ காஷியுடைய தட்சிணே பாகே தெற்கு பக்கத்தில் ஸோ காசியில் உள்ள தெற்கு சைடில் ஸ்மசானம் வித்தியத்தை மகத் பெரிய ஒரு ஸ்மசானம் இருக்குது பெரிய ஒரு சுடுகாடு இருக்குது அதை நீ ரட்சிக்கணும்னு அந்த ஏரியாவில் வர படங்களெல்லாம் எரித்து சாம்பலெல்லாம் ஆக்கி அவளுக்கு சாம்பல் கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் செய்யணும் ஸோ தத் ரக்ஷஸ்வ யதா நியாயப்படி நேர்மைப்படி அதை ரட்சிக்க வேண்டும் தியாஜ்யம் தொயா கோச்சித் அந்த இடத்த விட்டு நீ வெளியிலே போகக்கூடாது அங்கேயே இருக்கணும் ஏன்னா எந்த டைமில் வேணால் யார் வேணால் சாகலாம் அந்த பிணம் வரலாம் அதனால ஒரு நாள் கூட அந்த இடத்த விட்டு நீ போகக்கூடாது காஷ்யாஸ்ய தக்ஷிணே பாகே ஸ்மசானம் வித்யதே மஹத் தத் ரக்ஷஸ்வ யதா நியாயம் ந தியாஜ்யம் தத்வயா க்வசித் இமம் ச ஜர்ஜரம் தண்டம் கிரஹீத்வா யாஹி மாச்சிரம் வீரபாஹோஹோ அயம் தண்ட இதி கோஷஸ்வ சர்வதஹ இமம் ச ஜர்ஜரம் தண்டம் இதை வச்சுக்கோ ஒரு தண்டத்தை கையில் கொடுக்குறான் ஒரு கம்பை கையில் கொடுத்து இமம் ச இதை வச்சுக்கோ கையில் தண்டம் கிரஹீத்வா எடுத்துன்னு போ யாஹி போ மாச்சிரம் உடனே போன்றான் மாச்சிரம்னு லேட்டாக்காதே உடனே போ வீரபாஹோஹோ இது வீரபாகுடைய தண்டம்னு சொல்லு எல்லாரும் பயப்படுவான் இது வீரபாகு இறந்து சண்டாலோட பேர் இது வீரபாகுடைய தண்டம் அப்படின்னு எல்லாட்டையுமே பிரகடனப்படுத்திக்கோ அப்போ எல்லாரும் நீ சுடுகாட்டில் இருக்கக்கூடியவன்னு உங்ககிட்ட வருவா தண்ட இதி கோஷஸ்வ சர்வதகா எல்லா வீட்லேயும் போய் ஒரு தண்டம் போட்டு சொல்லு இனிமேல் நான் தான் இந்த மயானத்தை ரட்சிக்க போகிறேங்கிற வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறேன் இமம் ச ஜர்ஜரம் தண்டம் கிரஹீத்வா யாஹி மாச்சிரம் வீரபாஹோ அயம் தண்ட இதி கோஷஸ்வ சர்வதः सूत उवाच कस्मिंश्चित् अथ काले तु मृतचैल अपहारकः हरिश्चन्द्रः अभवत् राजा श्मशाने तद्वशानुगः कस्मिंश्चित् अथ काले ஸோ கொஞ்ச நாள்லேயே
இப்போ சூதர் யாரு இங்கே நைமிஷாரண்யத்தில் கதை சொல்லிட்டு இருக்கார், சௌனகாதி முனிவர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கார் சூதர் கதையை. கஷ்மிஷ்சித் அத காலே, கொஞ்ச நாள்லேயே மிருத்தச்சைல அபகாரக்காக அவ்வளோதான் அந்த வேலை வந்துடுது. ஹரிச்சந்திரன் இப்போ என்ன ஆயிட்டான்னு பிணங்களுடைய சேலைகள் எல்லாம் உருவக்கூடியவனாக ஆகிறான். ஹரிச்சந்திரக அபவத்து, அப்படி ஆனான் ராஜா. ஸ்மசானே தத்வசானுக, ஸ்மசானத்தில் ஸ்மசான சுடுகாட்டில் அந்த காரியத்தை தத்வசனது அந்த பிணங்களுடைய சேலையை உருவி அவர்களை எரிக்கக்கூடிய அந்த வசத்தில் அவன் மாட்டிக்கொண்டான். அதை ஃபாலோ பண்றவனாக ஆகிவிட்டான். அனுககன ஃபாலோயர். ஹரிச்சந்திரः அபவத் ராஜா ஸ்மசானே தத்வச அனுகः. சாண்டாலேன அனுசிஷ்டஸ்து மிருதச்சைல அபஹாரிணா ராஜா தேன சமாதிஷ்டக ஜகாம ஷவ மந்திரம். மிருதச்சைல அபஹாரிணா சாண்டாலேன, செத்தவர்களுடைய சேலையை அபகரிக்கக்கூடியவனாக இருந்த அந்த சாண்டாளனால் அனுசிஷ்டக ஆர்டர் கொடுக்கப்பட்ட, யாரு வீரபாகு என்ற சாண்டாளனால் ஆர்டர் கொடுக்கப்பட்ட அந்த ஹரிச்சந்திர ராஜா தேன சமாதிஷ்டக அவனால் ஆர்டர் கொடுக்கப்பட்டு ஷவமந்திரம் ஜகாம, ஷவமந்திரனது சுடுகாடு, அந்த சுடுகாடாகப்பட்ட அந்த மந்திரம், அந்த பிளேஸ், அந்த இடத்துக்கு சென்றான். ஸோ அந்த இடத்த போய் ஆக்கிரமிச்சு உட்காந்தாச்சு ஹரிச்சந்திரன். சாண்டாலேன அனுசிஷ்டஸ்து மிருதச்சைல அபஹாரிணா ராஜா தேன சமாதிஷ்டः ஜகாம ஷவமந்திரம். पुर्याः तोष दक्षिणे देशे विद्यमानं भयानकं शवमाल्यसमाकीर्णं दुर्गन्धं बहुधूमकं. ஸோ புரியாகன்னு எந்த காஞ்சிபுரி, காஞ்சிபுர சாரி காஷி காஞ்சியில் காஷிபுரத்தில் உள்ள தட்சிணே தேசே தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயானகம் பயங்கரமான வித்தியமான இருக்கக்கூடிய, பயானகம் வித்தியமான பயத்தை கொடுக்கக்கூடிய, சுடுகாட்டுக்கு போனாலும் எல்லாம் பயம்தான். ஸோ நிறையெல்லாம் ஊழையிடும், பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ அப்படி பயம் மிகுந்த இருக்கக்கூடிய அந்த ஷவமால்ய சமாகின, எல்லா ஷவத்துக்கு மாலை போட்டு தானே கொண்டுருவா, எல்லா ஷவமெல்லாம் மாலையை போட்டு ஜம் ஜம் ஜம்னு ஆடி ஆடி பாடி கொண்டு வருவான். அந்த ஷவ மாலைகள்லாம் அங்கங்கே வெதறி கிடக்கும், அந்த மாலையெல்லாம் வீசி போட்டுவிட்டு வருவான். ஸோ அப்படி ஷவமால்யா சம் ஆக்கீர்ணம், எல்லா இடத்துலையும் வெதறி கிடக்கு இந்த மாலைகள். துர்கந்தம், எல்லாம் பணத்தை எரிச்சா என்ன வாசனை வரும், துர்கந்தமாக இருக்குது. பகுதூமகம், ஒரே புகை. இப்படிப்பட்ட இடத்துல போய் ராஜா உட்காந்தாச்சு. புர்யாஹாது தட்சிணே தேசே வித்யமானம் பயானகம் ஷவமால்ய சமாகீர்ணம் துர்கந்தம் பகுதூமகம். ஸ்மசானம் கோரசன்னாதம் சிவாசத சமாகுலம் கிருத்த கோமாயு சங்கீர்ணம் ஸ்வவ்ருந்த பரிவாரிதம். கோர சன்னாதம்னு என்னது, ஒரே இந்த நரியோடு ஊளை கழுகுகளோடு சத்தம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மசானம். சிவான்னா நரின்னு அர்த்தம். ஓகே, சிவான்னா பார்வதிக்கு சிவானு பேர், சிவனோட மனைவி சிவா. இன்னொரு அர்த்தம் சிவான்னா நரி, 100 நரி, சதன நூற்றுக்கணக்கான நரிகள் கூடிய இடம் ஸ்மசானம் சுடுகாடு. கிருத்தன கழுகுகள் நடமாடுற இடம், மாம்சத்துக்கு வேண்டி வரும் அது கழுகு. கோமாயுன்னு அதுவும் ஒரு சென்னாய் அல்லது ஓநாய்னு சொல்ல மாட்டோமா, அந்த ஓநாய்கள் சங்கீர்ணம் அதெல்லாம் நிறைய நடக்கும் அந்த சுடுகாட்டில், அதுகளோட நடமாட்டம் இருக்கும். ஸ்வவ்ருந்த, ஸ்வன நாய்னு அர்த்தம். விருந்தான கூட்டம், நாய் கூட்டம், ஒரே நாய் கூட்டம். பரிவாரித்தம், சூழப்பட்ட இடம் ஸ்மசானம். ஸ்மசானத்தை இவ்வளவு விரிவா வர்ணிக்கிறாருங்க. ஸ்மசானம் கோரசன்னாதம் சிவாசத சமாகுலம் கிருத்த கோமாயு சங்கீர்ணம் ஸ்வவ்ருந்த பரிவாரிதம். अस्ति संगात संकीर्णं महादुर्गंध संकुलम अर्धदग्ध शवाः यानि विकसद्धन्त पंक्तिभिः हसन्तीव अग्निमध्यस्थ कायस्य एवं व्यवस्थितिः नानामृत सुहृत् नादं महाकोलाहल आकुलम. ओके, अस्ति சங்காத்தம்னாலே குவியல். ஸோ எலும்பு குவியல், எல்லாம் எலும்பெல்லாம் வெடித்து அங்கே செதறி அங்கே ஸ்மசானத்தில் கிடக்கும். சங்கீர்ணம் வெதறி கிடக்கு, எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. மகா துர்கந்த சங்குலம், எல்லா இடத்துலையும் துர்கந்தம், அந்த ஏரியா ஃபுல்லாகவே துர்கந்தம் அடிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கூடியதாக, சங்குலம்னா கூடியதாக. அர்த்ததக்த சவாக, பாதி எரிஞ்ச சவம், இந்த முழுசாக எரியலை.
ஸோ அப்படி சவங்கள் எல்லாம் பாதி எரிக்கப்பட்ட சவங்கள் அதிலிருந்து பல்லெல்லாம் வெளியில் தெரியறதாம். பல்லெல்லாம் எரியலை, அதனால பாதி எரிஞ்சிருக்கும் போது பல்லெல்லாம் வெளிக்காட்டிண்டு அதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பணமெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது பல்ல காட்டிண்டு. ஸோ விகசத் தந்த பங்கி பிகி பல்வரிசையை காட்டிண்டு ஹசந்தீவ பல்ல வச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கான். பாதி எரிஞ்சிருக்கு, புனனை ஃபுல்லாக எரியலை, அதே தான் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அக்னி மத்தியஸ்தா அக்னிக்கு நடுவில் இருந்து சிரிக்கிறது. காயசிய ஏவம் வியவஸ்திதிகி அந்த இருக்கக்கூடிய உடம்பு, காயம்னா உடம்பு. ஸோ அந்த அக்னி நடுவில் இருக்கக்கூடிய உடம்பிலிருந்து பல்லெல்லாம் சிரிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வியவஸ்திதிகி, இப்படிப்பட்ட நிலைமை இப்படியெல்லாம் சுடுகாடு இருக்குது. நானா மிருத சுகிருத்நாதம் அந்த மிருத செத்து போனவனுடைய சுகிருத்துக்கள் இருக்காளே, கூட வந்திருப்பாளே, அவள்லாம் எரிக்கிறதுக்கு இங்கே சுடுகாட்டுக்கு வந்திருப்பாளே, அவள்லாம் ஓன்னு கதறி அழுவாளே, அந்த சத்தம் சுகிருத் நாதம். அந்த சுகிருத்துக்களோட ஒரே கதறி அழுகை. மகா கோலாகல ஆக்குலம், இப்படி கோலாகலமாக இருக்குது, ஆக்குலமாக ஒரே கவலைக்கிடமாக இருக்கக்கூடியது இந்த சுடுகாடு. அஸ்தி சங்காத சங்கீர்ணம் மகா துர்கந்த சங்குலம் அர்த்த தக்த शवास्यानि विगतदन्तपङ्क्तिभिः हसन्ति इव अग्नि मध्यस्थ कायस्य एवं व्यवस्थितिः नानामृत सुकृन्नाथं महाकोलाहल आकुलम् हा पुत्र मित्र हा बन्धो भ्रातः वत्स प्रिय अद्य मे हप्यते भागिनेय अर्ह हा मातुल पितामह मातामह पितः पौत्र क्व गतो असि येहि बान्धव इति शब्दैः समाकीर्णं भैरवैः सर्वदेहिनाम्. ஹா புத்திர, ஐயோ பிள்ளையே போயிட்டியே, அழுவாளாம். சுகிருத்துக்கெல்லாம் இப்படி தான் அழுவா. ஹா புத்திர பிள்ளையே, மித்ர ஐயோ ஃப்ரெண்டே நீ போயிட்டியே, ஹா பந்தோ என்னுடைய பந்துவாக இருந்தியே, இவ்வளோ நாளைக்கு என் கூட இருந்தியே போயிட்டியே, பிராத்தா பிரதரே, வத்ச குழந்தா, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி கதறி அழுவா சுகிருத்துக்கள். பிரியா பிரியமானவளே அல்லது பிரியமானவனே அப்படின்னு சொல்லி, பிரியா அல்லது பிரியா எப்படி வேணால் பிரிக்கலாம். பிரியானா பிரியமான பெண்ணே, இல்லை பிரியானா கணவனை பார்த்து பிரியா அப்படின்னு அழுவல் பெண் பட்டாடி. இப்படி அத்தியமே இன்னைக்கு என்ன ஹப்பியதே என்னை விட்டுட்டு போறியே, ஹாப்பியத்தை ஹான்னா விடுதல்னு அர்த்தம். ஹாப்பியத்தை என்னை விட்டுட்டு போறியே, பாகினேய பாகினேயன்னு சொன்னானது மருமான், பகினியோடும் பிள்ளை, பகினி சிஸ்டரோட பிள்ளை மருமான். ஸோ மருமானே என்னை விட்டுட்டு போயிரியே, அர்ஹனது தகுதியானவனே, சின்ன வயசுலேயே போயிட்டா என்ன அழுவா, ஐயோ இந்த வயசுலேயே போயிட்டேன்னு அழுவா இல்லையா, அருகதை உடையவன், உயிர் வாழ அருகதை உடையவனான நீ இப்போவே போயிட்டியே அப்படிலாம் அழுவா. ஹா மாத்துல ஏ மாமா நீ போயிட்டியே, பிதாமக தாத்தா பாட்டா, மாதாமக அம்மாவோட அப்பா மாதாமகரே, பிதக அப்பா அப்பா நீ போயிட்டியே, பௌத்திர பேரனே நீ போயிட்டியே, குவாகதக அசி எங்கே போயிட்டப்பா, என்னை விட்டுட்டு நீ எங்கே தான் போனேன் இப்படி அடிச்சுட்டு அழுவா எல்லாரும். குவாகதக அசி எங்கே போய் விட்டாய், ஏகி பாந்தவ பாபா வந்து நீ போகாதே திரும்பி வந்துருன்னு கூப்பிடலாம். ஏகி ஏகின பாபான்னு கூப்பிடுவாளாம். அப்படி பந்துக்களெல்லாம் கூப்பிடக்கூடிய இடம். இப்படிப்பட்ட சப்தைகி சமாக்கீர்ணம், இந்த சப்தத்தால் நிரம்பியது அந்த சுடுகாடு. பைரவைகி சர்வதேகினாம், எல்லா தேகத்தை தரித்தவர்களுடைய பயங்கரமான கதறல் சத்தம். பைரவைகின்னு பயத்தை கொடுக்கக்கூடிய சத்தம். இப்படி அவ கதறி அழறத பார்த்தா மற்றவாளுக்கெல்லாம் பயமா இருக்கும், எங்க நம்மளையும் செத்து போயிடுவோமோன்ட்டு பயம் வந்துடும் எல்லாருக்கும். மரண பயம்ங்கிறது பயங்கரமான பயம் அது. ஸோ அப்படிப்பட்ட பயங்கர சத்தம் நிறைந்த சுடுகாடுன்றார். ஹா புத்திர மித்ர ஹா பந்தோ பிராதஹ வத்ச பிரியா அத்ய மே ஹாப்யதே பாகினேய அர்ஹா மாதுல பிதாமஹ மாதாமஹ பிதः பௌத்ரः क्व गतः अस्य एहि बान्धव इति शब्दैः समाकीर्णं भैरवैः सर्वदेहिनाम्. गतोसी ஏகி அப்படி பிரிக்கணும். கதோசி ஏகி ஜ்வலன் மாம்ச வசா மேதா ஷூமிதி துவனி சங்குலம் அக்னேஹே சட சடா சப்தக பைரவக யத்ர ஜாயதே. அப்போது இந்த எரியற சத்தம் அக்னி ஷூம்னு சத்தம் போட்டு எரியுமா. அந்த அக்னியோட சத்தத்தை சொல்கிறாருங்க. எரியற அக்னி ஜுவலன், அப்படி ஜுவலன்னா என்னது எரியறது அக்னி. மாம்சா வசா மேத மாம்சம், அதை எரியக்கூடிய மாமிசங்கள். வசான்னு சொன்னானே என்னது வசைன்னு சொன்னானே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லிவர். ஸோ அந்த வசா மேதன கொழுப்பு. இந்த கொழுப்பெல்லாம் வெடிக்கும் இல்லையா, அந்த அஸ்தி அந்த எலும்பு வெடிக்கிற வச்ச ஒரு அக்னியில் ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை ஷூம்னு சொல்கிறார். அப்படி ஷூம்னு ஒரு துவனியோடு கூட சங்குலம் அந்த எரியற சத்தம், அக்னி எரியற சத்தம்.
அக்னேகே சட சடா சப்தம், அக்னி வேற சட 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 சடான்னு அது ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வசைகள் எல்லாம் இந்த கொழுப்பெல்லாம் எரியிற சத்தம் இதெல்லாம் பைரவக பயங்கரமாக இருக்கும் பார்க்கறத. எத்திர ஜாயத்தை எந்த ஸ்மசானத்தில் இந்த மாதிரி சத்தங்கள்லாம் ஏற்படுகிறதோ அந்த சுடுகாட்டில் ஹரிச்சந்திர ராஜா போய் சேர்ந்தான். இன்னும் படிக்க சேர்த்துக்கணும் அதை. ध्वनि संकुलम अग्नेः चटचटा शब्दः भैरवः यत्र जायते कल्पांत सदृश आकारं श्मशानं तत्तु दारुणं स राजा तत्र संप्राप्तः दुःखात् एवं अशोचत. ஸோ கல்பாந்த சதிருஷ ஆகாரம் பார்க்கா, அதாவது பிரளய காலம் வந்துருத்தோ தோணுமா. ஏன்னா நாலா பக்கத்தில் 4 உடம்பா அங்கங்கே எரிஞ்சுட்டு இருக்கும். ஸ்மசானன்னு ஒரே ஒரு பாடி தான் வருங்கிறது கிடையாது, சின்ன சுடுகாட்டில் பெரிய ஏரியா. ஸோ நிறைய இடத்துல அங்கங்கே ஸ்மசானத்தில் எரிஞ்சுட்டுக்கும், ஒன்று பாதி எரிஞ்சுட்டுக்கும், அடுத்த சவம் வந்துடும், உடனே அடுத்த வேலையை பார்ப்பான். இப்படி காசியில் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி சடங்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சுடுகாடு சூதாருணம் பயங்கர கொடுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொடிய சுடுகாடு. இதெல்லாம் தத்திர சம்பிராப்தக ராஜா அங்கே வந்து சேர்ந்துட்டான். இந்த மாதிரி எரியற சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்தான் ராஜா ஹரிச்சந்திரன். துக்காத் ஏவம் அசோச்சதா, ரொம்ப துக்கத்தோடு இவ்வாறு யோசித்தான். அசோச்சதாங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று யோசித்தான், ஒன்று கவலை கொண்டான். ஐயோ இந்த மாதிரி காரியத்தை நம்மளும் பண்ணணுமேங்கிற ஒரு கவலையும் அவனுக்கு ஏற்பட்டது. கல்பாந்த சத்ருஷாகாரம் श्मशानं तत्सु दारुणं स राजा तत्र संप्राप्तः दुःखात् एवम् अशोचत. हा भृत्याः मन्त्रिणः यूयं क्व तद्राज्यं कुलोचितं हा प्रिये पुत्र मे बाल मां त्यक्त्वा मन्दभाग्यकं ब्राह्मणस्य च कोपेन गता यूयं क्व दूरतः. हा भृत्याः என்னுடைய சேவகர்களே, பிரித்தியாகன்னா கைங்கரியம் பண்ணக்கூடியவா, வேலைக்காரர்கள். ராஜாவுக்கு வேலைக்காரர் நிறைய பேர் இருப்பா. அவளெல்லாம் நினைக்கிறான். அவன் பழைய காலத்தை நினச்சி பார்க்குறான் ராஜா. இப்படி ஒரு காலம், அப்போதே ஒரு காலம்னு நினச்சி பார்க்குறான். ஸோ என்னுடைய வேலைக்காரர்கள் மந்திரிகள் நீங்களாம் எங்கே போயிட்டேலப்பா, இப்போ எங்கே போயிட்டேன், நான் தனியாக இப்படி மாட்டின்னு தவிக்கிறேனே, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே. மந்திரினக யூயம் குவா, நீங்களாம் எங்கே போனேன். தத் ராஜ்யம் குல உச்சிதம், இஸ்வாகு பரம்பரைக்கே உச்சிதமான அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்களே எங்கே போனீர்கள். ஹா பிரியே, என்னுடைய பிரியமானவளே, புத்ரா என்னுடைய குழந்தையே, மே பால சின்ன குழந்தை என்னோட ரோஹிதன், மாம் தெக்துவா என்னை விட்டுட்டு போயிட்டானே, மந்த பாக்யகம் மாம் எனக்கு பாக்கியமே இல்லை, சௌபாகியம் இல்லை, அதனால நான் என் பிள்ளை இழந்தேன், பொண்டாட்டி இழந்தேன். பிராமணசிய கோபேன, விஸ்வாமித்திரர் பிராமணரோட கோபத்தினால யூயம் குவாகதா தூரத்தக, எல்லாரும் எங்கப்பா போய் சேர்ந்துட்டேன், தூரமாக போயிட்டேளே, நான் தனியாக இருக்கேனே நான் அழறேன். கல்பாந்த சத்ருஷா வித்யா மந்திரிண யூயம் क्व तद्राज्यं कुलोचितं हा प्रिये पुत्र मे बाल मां त्यक्त्वा मन्दभाग्यकं ब्राह्मणस्य च कोपेन गता यूयं क्व दूरतः विना धर्मं मनुष्याणां जायते न शुभं क्वचित् यत्नतः धारये तस्मात् पुरुषः धर्ममेव हि इत्येवं चिन्तयन् तत्र चाण्डाल उक्तं पुनः पुनः. வினா தர்மம், அதாவது தர்மம் இல்லாட்டின ஒரு தர்மமாக நடக்கலைனானா என்றால் மனுஷியானாம் ந சுபம் கொச்சித் ஜாயதே, ஒருபோதும் மனிதர்கள் சுகப்பட முடியாது. தர்மத்தின் நிலை நிற்காவிட்டால் ஒரு மனிதனுக்கு, மனுஷர்களுக்கு எல்லாருக்குமே ஒருபோதும் கொச்சித் ஒருபோதும் சுகம் என்பது ஏற்படாது. எத்தனதக தாரையேத், ஆகவே முயற்சி எடுத்துக்கொண்டு தர்மமேவ தாரையேத், தர்மத்தையே கை கொள்ள வேண்டும். தர்மத்தில் இப்போ ஹரிச்சந்திரன் இவ்வளோ கஷ்டப்பட்டான், இருந்தாலும் கடைசியில் அவனுக்கு சுகம் கிடைக்க போகிறது. ஆனால் இப்போ கஷ்டப்படுறான். ஸோ அதனால் முயற்சியோடு கூட தர்மத்தையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். புருஷகி, அதுதான் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் தர்மத்தை. இது ஏவம் சிந்தையன், இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்தான். சாண்டாள உக்தம் புனப்புனக, சாண்டாளன் நம்மளை இப்படி சொல்லிட்டானே, நீ போய் அந்த மிருத பணங்களெல்லாம் எரின்னு சொல்லிட்டானே, இப்படி மனசில் அலப்பாயிறது ஹரிச்சந்திரனுடைய மனம். विना धर्मं मनुष्याणां जायते न शुभं क्वचित् यत्नतः धारयेत् तस्मात् पुरुषः धर्ममेव हि इत्येवं चिन्तयन् तत्र चाण्डाल उक्तं पुनः पुनः.
மலேன திக்த சர்வாங்கக ஷவானாம் தர்ஷனே விரஜன் லகுட ஆகார கல்பஷ்ச தாவம்ச்சாபி ததஸ்ததஹ. மலேன திக்த சர்வாங்கக, அழுக்கு உடம்பெல்லாம் சுடுகாட்டில் என்ன இருக்குமின்னா ஒரே உடம்பெல்லாம் அழுக்காக எடுத்து. மலேன திக்த, திக்தன பூசப்பட்ட, அழுக்கால் பூசப்பட்ட எல்லா அங்கங்களோடு கூடியவன். ஷவானாம் தர்ஷனே விரஜன், சவத்தை தேடி தேடி போகிறான். எங்கே சவம் கிடக்கு, எரிக்கணுமே எரிக்கணுமேனு தேடி தேடி போகிறானா. தர்ஷனே விரஜன், தேடி அலைந்து கொண்டு. லகுடாகார கல்பஷ்ச, அதாவது கம்பு போல உருவமாயிடுதான், ஒல்லியாக போயிட்டான். சோறுகிறெல்லாம் சோறு தண்ணி கிடையாது, எல்லாம் எரிக்கணும், இதே வேலை, தொடர்ந்து வேலை. அதனால லகுட்டான கம்புன்னு அர்த்தம். ஒரு கம்பு போல உருவத்தோடு கூட தாவன் ஓடி ஓடி அப்படி ததஸ்ததக, அங்கங்கே தேடி தேடி திரிஞ்சு சவங்களை எடுத்து எடுத்து எரிச்சுட்டு இருந்தான் ஹரிச்சந்திரன். மலேன திக்த சர்வாங்கக ஷவானாம் தர்ஷனே விரஜன் லகுட ஆகார கல்பஸ்ச தாவம்ச்சாபி ததஸ்ததஹ. அஸ்மின் ஷவ இதம் மௌல்யம் சதம் ப்ராப்ஸ்யாமி ச அக்ரதஹ. இதம் மம இதம் ராஜ்ஞக இதம் சாண்டாளகஸ்ய ச. ஓகே, ஸோ இதம் மௌல்யம், அதாவது இதுதான், இது வேல்யூ. சவத்தை எரிக்கிறதுக்கு காசு கொடுக்கணுமே, சும்மா எரிக்க மாட்டாள் யாருமே. அதனால இந்த வேல்யூ. அப்போது சதம், சதம்னா இந்த முத்திரை, 100 முத்திரைகள், 100 சொர்ண முத்திரைகள் கொடுத்தா தான் சவத்தை எரிக்கணும். ஸோ இதை மௌல்யம், இதுதான் இந்த சவத்தை எரிக்கிறதுக்குள்ள வேல்யூ. 100 முத்திரைகள். பிராப்சியாமி, நான் பெறுவேன். அக்ரதக, முதல்ல வாங்கிடுவேன், அப்புறம் தான் எரிக்கிறது. ஸோ அக்ரதகன்னு முதல்ல 100 முத்திரைகளை வாங்கிட்டு அப்புறம் நான் எரிப்பேன். அஸ்மின் ஷவ, இந்த ஷவத்துட்ட இந்த வேல்யூ வாங்கிட்டு அதில் பிரித்து பார்க்குறான். 100 முத்திரை கையில் இருக்குது. இதம் மம, இது என்னோட பங்கு, ஏதோ ஒரு பார்ட்டு அவனுக்கு. இதம் ராஜ்ஞகன்னு ராஜாவுக்கு கொடுக்கணும்னு டாக்ஸு, அந்த ஊரில் யார் தலைவனோ அங்கே டாக்ஸ் கட்டினாங்க சவத்தை எரிக்கிறதுக்கு. ஸோ இதம் ராஜ்ஞக, அந்த ராஜாவோட டாக்ஸு. இதம் சாண்டாளக, என்னோட எஜமானுக்கு கொடுக்கணும் என் பங்கு. ஸோ பங்கு விரிச்சு இப்படி சொல்லிட்டு இருக்கானாம் ஹரிச்சந்திரன். இது என்னோடது, இது டாக்ஸு, இது அந்த சண்டாளனுக்கு நான் கொடுக்க வேண்டிய பங்கு அப்படின்னு 100 முத்திரையை வாங்கிட்டு யோசிச்சுக்கிறான் ராஜா. இதம் மௌல்யம் சதம் प्राप्स्यामि च अग्रतः इदं मम इदं राज्ञः इदं चाण्डालकस्य च. इत्येवं चिन्तयन् राजा व्यवस्थां दुस्तरां गतः जीर्ण एकपट सुग्रन्थिकृत कान्तापरिग्रहः. ஸோ இது ஏவம் சிந்தையன் ராஜா, இப்படிலாம் யோசிச்சு பார்க்குறான். இந்த ஒவ்வொரு சமயம் இதே மனசில் ஓடுறது. வியவஸ்தாம் துஸ்தராம் கதக, துஸ்தராம்னு தாண்ட முடியாத ஒரு வியவஸ்தை, ஒரு நிலைமை. இப்படி தாண்டவே முடியாது. இப்போ இவனை தப்பிச்சுட்டுலாம் போவே முடியாது, அடிமைத்தனத்தில் வாழத்தான் வேணும் அப்படிங்கிற நிலைமையை அடைந்த அந்த ராஜா ஜீர்ண, எல்லாம் இதாயாச்சு, துணியெல்லாம் கிழிஞ்ச நிலைமை, ஜீர்ணமான துணி. ஸோ ஏக்கப்பட்ட ஒரே வஸ்திரம், மாற்று ட்ரெஸ் கூட இல்லை, மாற்று ட்ரெஸ்ஸே கிடையாது. ஏக்கப்பட்ட, பட்டானா துணின்னு அர்த்தம். ஒரே துணி, கந்தால் ஆடை, அது கூட கிரந்திகிருத்தான முடிச்சு போட்டிருக்கு. கிழிசல் எல்லாம் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன், கிழிஞ்ச இடத்தெல்லாம் அந்த கிழிசல் தெரியப்படாதுன்னு. ஸோ கிரந்திகிருதா, முடிச்சு போட்ட உடை. கந்தா பரிகிரக, கந்தான கந்தை, தமிழில் சொல்கிறோம்னா கந்தை, கிழிஞ்ச துணி தான் அவனுக்கு ஒரே பரிகிரகம்னு ஓனர்ஷிப்பு. இந்த ஒரு ட்ரெஸ் தான் அவனோட ஓனர்ஷிப்லேயே இருக்குது, வேற ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. இப்படி இருக்கான் ராஜா. इत्येवं चिन्तयन् राजा व्यवस्थां दुस्तरं गतः जीर्ण एकपट सुग्रन्थिकृत कान्तापरिग्रहः. चिता भस्म रजो लिप्त मुख बाहु उदर अंग्रिकः नाना मेदः वसा मज्जा लिप्त पाणि अंगुलिः श्वसन्. ஸோ எல்லாம் உடம்புல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, சிதா பஸ்மம், சிதையில் எரிக்கப்பட்ட பஸ்மம்னு சாம்பல். ஸோ சிதையில் எரிக்கப்பட்ட சாம்பல் உடம்பு முழுக்க பரவி கிடக்கு. ரஜோலிப்தா, அதுதான் தூசி, அவரோட உடம்புல தூசி என்னன்னு பார்த்தா எரிந்த சாம்பல். முகபாகு உதர அங்கிருக்க, அதாவது முகத்தில் மூஞ்சி, முகம்னா வாயின்னு எடுக்கப்படாது, இங்கே மூஞ்சிலெல்லாம் அந்த சாம்பல். பாகு, கைகளில் அந்த சாம்பல். உதர, வயத்தில் பூசி கிடக்கு. அங்கிருக்க, காலு, உடம்பு முழுக்க அந்த சிதையில் எரிஞ்ச சாம்பல். நானா மேத, பலவிதமான மேதன கொழுப்பு, அந்த உடம்புல இருந்து கொழுப்பெல்லாம் வெடித்து செதறுமா இல்லையா உடம்பு. அப்போ அந்த மேதஸெல்லாம் இவன் மேலே போய் ஒட்டிக்கிறது.
அந்த கொழுப்பு எரிஞ்ச சவத்தோட மேதஸு, அப்புறம் வசை, வசாங்கிறது ஒரு அந்த லிவர் பார்ட்டு, அப்புறம் இறப்பைன்னு சொல்லுவாள். இறப்பைன்னு சொல்கிறது வசைன்னு சொல்கிறது இல்லை, இறப்பைங்கிறது அந்த இறப்பையை தான் எடுத்து அந்த வசையை. ஸோ மஜ்ஜான்னு சொன்னா மஜ்ஜைன்னு கார்டிலேஜ்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில் மஜ்ஜா. லிப்தானா பூச்சி கிடக்கு உடம்பெல்லாம், அந்த சாம்பல் மட்டும் இல்லை, அந்த உடம்புல உள்ள எரிஞ்ச உடம்போட அந்த மேதஸ் எல்லாம் உடம்புல ஒட்டி பூச்சி லிப்தா. பாணி அங்குலி ஸ்வசன், அப்படிப்பட்ட கைகளோடும் விரல்களோடும் ஸ்வசன் பெருமூச்சு விட்டு கொண்டு துக்கத்தை அனுபவித்தான் அந்த ராஜா. சிதா பஸ்ம ரஜோ லிப்த முக பாஹு உதர அங்கிரிக நானா மேதவச மஞ்சாலிப்த பாணி அங்குலி ஸ்வசன் நானா ஷவ ஓதனக்ருத சுன் நிவೃತ್ತಿ பராயணக ததீய மால்ய சம்ஸ்லேஷ கிருத மஸ்தக மண்டலக. நானா ஷவ ஓதனம், அந்த சவத்துக்கு அந்த அரிசியெல்லாம் கொண்டு வந்துருப்பா இல்லையா, அரிசி வாய்க்கரிசி, அந்த வாய்க்கரிசியை வச்சு சாப்பிட்றேன். என்ன செய்யறது? ஸோ நானா ஷவ ஓதன கிருத சுத்து நிவர்த்தி, அதனால பசியை போக்கி கொண்டு, சுத்து நிவர்த்தின்னு சுத்துன பசி, நிவர்த்தின்னு நிவர்த்தியாகுது. ஸோ அந்த வாக்கரிசியை வச்சு சமைச்சு சாப்பிட்டு அதனால பசியை போக்கி கொண்டு நிவர்த்தி பராயணக, அதுதான் அதே ஒரு கதி, அவனோட கதி அப்படி இருக்கு. ததீய மால்ய சம்ஸ்லேஷ, அந்த சவமாலையை கட்டிண்டு அதைத்தான் கீழே விரிச்சுன்னு படுத்துக்கணும். என்னது மண் தரையில் படுக்கிறது கஷ்டமாக இருக்கும், சரி சவத்தோடு மாலையெல்லாம் போட்டுக்கணும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்காதா தரை, அதை கட்டின்னு இருக்கார் அவன் பாவம். சம்சேஷ கிருத மஸ்தக மண்டலகா, தலைக்கு அதுதான் தலானி, அந்த மாலையெல்லாம் போட்டு தலையில் மண்டலமாக அப்படி அலங்காரம் பண்ணி அதில் தூங்குறான் ராஜா. நானா ஷவ ஓதன கிருத சுக்னி விருத்தி பராயணः ததீய மால்ய சம்ஸ்லேஷ கிருதமஸ்தக மண்டலः ந ராத்ரௌ ந திவாஷேதே ஹாஹா இதி பிரவதன் முஹுः ஏவம் द्वादश மாசாः தோ நீதா வர்ஷசதோபமாः. ராத்திரி இல்லை பகல் இல்லை, தூங்க முடியல, அந்த இடத்துலலாம் எப்படி தூக்கம் வரும்? நான் சேர்த்த படுக்கிறதுக்கே பிடிக்கல, ஹாஹா ஐயோ கஷ்டமேன்னு அப்படி மீண்டும் மீண்டும் அப்படியே புலம்பிண்டு முகுகு அடிக்கடி இவ்வாறை சொல்லிக்கொண்டு 12 மாசாக 12 மாதம் போயிடுது. இப்படியே அழுது புலம்பி அப்படி படுத்து தூங்கி, ஏதோ தூக்கமும் வரமாட்டேங்கிறது இல்லையா, படுக்கிறதுக்கே பிடிக்கவும் இல்லை. ந சேத்தே படுக்கிறது இல்லை, நீதான கழிக்கப்பட்டது. ஹி ஸ்பெண்ட் வருஷசதோபமாக 100 ஆண்டு ஆன மாதிரி இருக்கு, வெறும் 1 வருஷம் தான் இருக்கு, 100 வருஷம் அழுதோங்கிற மாதிரி தோன்ற உபமாக, அந்த உபமை தோன்ற அளவுக்கு நாட்கள் மெதுவாக போச்சு. பிரவதன் முகுஹு ஏவம் 12 மாசாः து நீதா வர்ஷः சத உபமாः இதி ஸ்ரீமத்தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதசசாகஸ்யாம் சம்ஹிதாயாம் சப்தமஸ்கந்தே ஹரிश्चन्द्र चिंता वर्णनम नाम चतुर्विंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ पंचविंशोऽध्यायः. सूत उवाच एकदा तु गतो रन्थुं बालकैः सहितो बहिः वाराणस्याः न अतिदूरे रोहित आख्यः कुमारकः. இப்போ இங்கே சூதர் கதை சொல்லிட்டு இருக்காரா. இப்போ சந்திரமதி இந்த பக்கம் இருக்காளே ஷைபியான்னு சொல்கிறோமே, அவன் இந்த பொண்டாட்டியோட கதை வருது. வாரணாசியா அப்படிங்கிற 2 நதி இருக்கிறதுனால தான் அங்கே வாரணாசின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம காசியை. ஸோ அந்த காசியிலேருந்து கிட்டக்க ரோஹித ஆக்கியக குமாரகா, ரோஹிதன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை, அந்த பையன் சந்திரமதியோட பிள்ளை, ஏகதா கதக ரந்தும்னா இது ரமிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு, பாலகைஹி சகிதக குழந்தைகளோடு கூட சேர்ந்து, பகிஹி கதக வெளியே சென்றான். ஸோ நான் குழந்தைகளோடு, பாலகர்கள்லாம் நிறைய குழந்தைகள்லாம் இருக்கு, அம்மா நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன்னு குழந்தைகளோடு வெளியில் போனான் ரோஹிதன். अथ पंचविंशोऽध्यायः. सूत उवाच एकदा तु गतः रन्तुं बालकैः सहितः बहिः वाराणस्याः न अतिदूरे रोहिताख्यः कुमारकः
क्रीडां कृत्वा तथो दर्भान् गृहीतुम् उपचक्रमे कोमलान् अल्पमूलांश्च स अग्रान् शक्ति अनुसारतः. ஓகே, கிரீடாம் கிருத்வா விளையாடிட்டு வேலையும் கொடுத்துருக்கார். அந்த பிராமணர் சும்மா விட மாட்டார். நீ போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த இது கிராஸ் எல்லாம் பறிச்சுட்டு வான்றார். அவருக்கு யாக யஜ்ஞமெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு குஷ கிராஸ் எல்லாம் வேணும் இல்லையா, தர்ம புல்லெல்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் பறிச்சுட்டு வான்னு வேலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அதனால தத்தோ அதுக்கப்புறம் விளையாடிட்டு தத்தோ தர்ம புல்லெல்லாம் பறிச்சுட்டு வர்றான். அவனோட வேலைக்காராலவே இருப்பான். எல்லா பாலகர்களுமே அவனோட வேலைக்காரெல்லாம் இருப்பான். ஸோ அப்படி போய் குஷ கிராஸ் எல்லாம் பறிச்சுட்டு கிரகீத்தும் உபச்சக்கரமே பறிப்பதற்காக சென்றான். அங்கே நிறைய காடாட்டமாக முளைச்சிருக்கு. அந்த தர்ம புல்லை பறிக்க போனேன். கோமலான் ரொம்ப சாஃப்டான புல்வன். ரொம்ப ஏற்கனவே குஷகிராஸ் கையை அறுத்து விட்டுடும். அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது, ரொம்ப புதுசாக இருக்கக்கூடிய கோமலமான அந்த தர்ம புல்லை பறிக்கிறேன். அல்ப மூலாம்ஷா ரொம்ப வேர் பிடிக்கலை, ரொம்ப வேராக இல்லாமல் சாஃப்டான புல்லெல்லாம் பறிக்கிறான். ச அக்ரான் அதாவது நுனி நன்னா இருக்கணும். அந்த நுனி நன்னா இருக்கணும். ஒரு அளவெல்லாம் சொல்லுவாள், இவ்வளோ கை முழ அளவுக்கு இருக்கணும் அப்படிலாம் ஒரு அளவெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி அளவில் இருக்கக்கூடியதை அவன் பறிக்கிறான். அனுசாரத்தகன்னா ஏற்றபடி அந்த மாதிரி உள்ள பொருட்களை எல்லாம் பறித்து கொள்ள அவன் கிளம்பி போறானங்க. ஸ்ரீராம் கிருத்வா ததோ தர்பான் கிரஹீதும் உபசக்ரமே கோமலான் அல்பமூலான் ச அக்ரான் சக்தி அனுசாரதக. சக்தி அனுசாரத்தகன்னு சொன்னால் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடின்னு அப்படி எடுத்துக்கலாம். சக்தி அனுசாரத்தக சக்திக்கு ஏற்றால் போல அவன் போறான் பறிக்கிறதுக்கு. ஆர்ய பிரீத்தியர்த்தம் இத்யுக்த்வா ஹஸ்தயுக்மேன யத்னதக ச லக்ஷணாஷ்ச சமிதக பர்ஹிஹி இத்மம் ச லக்ஷணம். ஆரிய பிரீத்தியர்த்தம், ஆரியன சிறந்த அந்த பிராமணர் தன்னுடைய எஜமான், அந்த எஜமானுக்கு பிரீத்தி பண்ணுவதற்காக அப்படி நினச்சிட்டே பறிக்கிறான். மனசில் நினச்சிக்கிறான் இந்த புல்லெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நினச்சின்னு பறிக்கிறான். ஹஸ்தி யுக்மேன ரெண்டு கையாலையும் பறிக்கிறான். இந்த கையாலையும் வலது கையாலையும் இடது கையாலையும் பறிக்கிறான். அவன் யத்னதக முயற்சியோடு பறித்தான். ச லக்ஷணாஷ்ட சமிதக. ஸோ லக்ஷணத்தோடு கூடியவன். ஏன்னா சமித்துக்கெல்லாம் லக்ஷணம் இருக்குது. இவ்வளோ நீளம் இருக்கணும், புல் நுனி நன்னா இருக்கணும், இப்படிலாம் லக்ஷணங்கள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சமித்துக்கள் பர்ஹின யாகம்னு அர்த்தம். பிராச்சீன பர்ஹிஸ்னெல்லாம் பாகவத்தில் வருது இல்லையா, யாகத்தையே பண்ணிட்டுறதுனால தான் அவருக்கு பேரே பிராச்சீன பர்ஹிஸ்னே பேர் அவருக்கு. ஸோ இத்மம் ச லக்ஷணம். இத்மம்னா கட்டை. ஸோ வெறும் புல் மட்டும் பறிக்கலை, கட்டையும் தேடி எடுத்துன்னு போனோம், கட்டையெல்லாம் கொண்டு போனோம் அந்த யாகத்துக்கு. ஸோ இத்மம் ச லக்ஷணம், அந்த கட்டையும் அழகான ஒன்று போல யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய கட்டைகளை எல்லாம் தேடி எடுத்துன்னு பொறுக்கின்னு வரான் ரோஹிதன். ஆர்ய பிரீத்யர்த்தம் இத்யுக்த்வா ஹஸ்தயுக்தேன யத்னதஹ ச லக்ஷணாச்ச சமிதஹ பர்ஹிஹி இத்மம் ச லக்ஷணம். பலாஷகாஷ்டானி ஆதாய து அக்னிஹோமார்த்தம் ஆதராத் மஸ்தகே பாரகம் கிருத்வா கித்யமானக பதே பதே. பலாஷன பூவரசு மரத்தோடு இதெல்லாம் காஷ்டை, அந்த கட்டை பூவரசு மரத்தோடு கட்டை, அரணிக்கட்டை வேற, பூவரச கட்டை. இது பூவரச கட்டையெல்லாம் ஆதாயம் எடுத்துக்கொண்டு அக்னிஹோமம் பண்ணுறதுக்கு உள்ள கட்டைகள் அதெல்லாம் அக்னிஹோமத்துக்கு வேண்டி ஆதராத் ரொம்ப ஆதரவோடு எடுத்துன்னு வரான் அவன். மஸ்தகே பாரகம் கிருத்வா, தலையில் இந்த வெயிட்டெல்லாம் சுமந்து இப்படி தலையில் எடுத்துன்னு வரான். கிருத்வா பாரத்தெல்லாம் வச்சுண்டு பதே பதே கிதியமானக, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கஷ்டப்படுறான். குழந்தை இல்லையா, அவ்வளோத்தையும் தூக்க முடியல, கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரானாம். பலாஷ காஷ்டானி ஆதாய அக்னிஹோமார்த்தம் ஆதராத் மஸ்தகே பாரகம் கிருத்வா கித்யமானஹ பதே பதே. உதகஸ்தானம் ஆசாத்ய ததா பாலக த்ரிஷான்விதः புவி பாரம் விநிட்சிப்ய ஜலஸ்தானே ததா சிசுः காமதः சலிலம் பீத்வா விஸ்ரம்ய ச முகூர்த்தகம் வல்மீக உபரி விந்யஸ்த பாரக ஹர்த்தும் பிரசக்ரமே. ஓகே, ஸோ உதகஸ்தானம், உதகம்னா தண்ணின்னு அர்த்தம். உதகம் எல்லாம் தண்ணின்னு அர்த்தம். உதபாத்திரம்னு சொல்லுவா தண்ணி பாத்திரத்துக்கு. ஸோ உதகஸ்தானம், தண்ணி இருக்க ஒரு இடத்த பார்க்குறான். தண்ணி ஒரு சின்ன குட்டை மாதிரி தண்ணி இருக்காங்க. ஸோ அதை அடைந்தவன் பாலக, அந்த குழந்தை திரிஷான்விதக, தாகமாக இருக்குது, தண்ணி தாகம் எடுத்தது குழந்தைக்கு. புவி பாரம் விநிட்சிப்பியா, பூமியில் கட்டையை தூக்கி வைக்கிறான், வச்சுட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அந்த பூமி மேலே பாரத்தை வைத்து விநிட்சிப்பியா வைத்து விட்டு ஜலஸ்தானே, அந்த ஜலம் இருக்கிற இடத்துக்கு போகிறான். சிசுகு குழந்தை போகிறான்.
காமதக சலிலம் பீதோ, இஷ்டம் போல தண்ணி குடித்தான், வயர் நரம்ப தண்ணியை குடிச்சாச்சு. ஸோ பீத்வா குடித்து விட்டு விஸ்ரம்ய முகூர்த்தக, ஒரு முகூர்த்த காலம், ஒரு 45 மினிட்ஸு ரெஸ்ட் எடுத்துட்டு, விஸ்ரம்ய ரெஸ்ட் எடுத்துட்டு, வல்மீக உபரி விநியஸ்த, அது வச்ச இடம் வந்து வெறும் பூமி இல்லை, புற்று மேலே வச்சுருக்கேன். ஸோ ஒரு புற்று மேலே வச்சுருக்கான்னு அது தெரில, அந்த வல்மீகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டையை எடுத்துக்கலாம்னு வரான். இப்போ விநியஸ்த பாரம், அந்த பாரத்தை, அது வைத்த பாரத்தை ஹர்த்தும் எடுப்பதற்காக பிரச்சக்கரமே திரும்பினான். இப்போ அந்த இடத்துல இருந்து கட்டையை எடுக்கணும். இப்போ அங்கே வரான். இப்போ உதரஸ்தானம் ஆசாத்ய ததா பாலக திஷான்விதः உவிபாரம் விநிஷித்ய ஜலஸ்தானே ததா சிசுः காமதः சலிலம் பீத்வா விஸ்ரம்ய ச முகூர்த்தகம் வல்மீக உபரி விநியஸ்த பாரः ஹர்த்தும் பிரச்சக்ரமே. விஸ்வாமித்ர ஆக்ஞயா தாவத் கிருஷ்ணசர்பக பயாவகः மகாவிஷக மகாகோரக வல்மீகாத் நிர்கதக ததா. அவ்வளோதான், விஸ்வாமித்திர கட்டளை போட்டுட்டார். கருப்பு நாகமே, கரிய நாகம், கிருஷ்ண சர்ப்பம். கிருஷ்ண சர்ப்பம் பயங்கரமான கொடிய நாகம் அது இல்லையா, கிருஷ்ண சர்ப்பம். விஷப்பாம்பு, பயாவக பயத்தை கொடுக்கக்கூடிய கருநாகம். அந்த கருநாகம் வெளியில் வருது அந்த வல்மீகத்திலேருந்து. மகாவிஷக பயங்கரமான விஷம், மகாகோரக பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த நாகம் வல்மீகாத்து நிர்கதக, அந்த புற்றிலிருந்து வெளிவந்தது. விஸ்வாமித்ர ஆக்ஞயா தாவத் கிருஷ்ண சர்ப்போ பயாவக மகாவிஷக மகாகோரக வல்மீகான் நிர்கதः ததா. தேன அசௌ பாலகः தஷ்டः ததைவ ச பபாதः ரோஹித ஆக்யம் மிருதம் திருஷ்ட்வா யயுஹு பாலாஹ த்விஜ ஆலயம். ஸோ அந்த பாம்பினால், தேன அந்த பாம்பினால், பாலகः தஷ்டக, அந்த குழந்தை கடிக்கப்பட்டான். ஸோ குழந்தை கடிச்சு விடுது அந்த நாகம். பபாத்த ததாயேவ, உடனே அந்த க்ஷணமே கீழே விழுந்துட்டான், குழந்தை செத்து விழுந்தாச்சு. ரோஹிதாக்கியம் மிருதம், அந்த ரோஹிதனுங்கிற குழந்தை செத்து போயிடுத்துன்னு பார்த்து பாலாக துஜாலயம் எய்கு, மற்ற குழந்தைகள்லாம் போய் சொல்லணுமே இந்த குழந்தை செத்து போயிடுதுன்ட்டு. அதனால அந்த பிராமணனோட வீட்டுக்கு அந்த குழந்தைகள் சென்றார்கள், எய்கு அடைந்தார்கள். தேனா அசௌ பாலகः தஷ்டः ததா ஏவ ச பபாதः ரோஹிதாக்கியம் மிருதம் திருஷ்ட்வா யயுஹு பாலா த்விஜாலயம். त्वरिताः भयसंविघ्नाः प्रोचुः तन्मातुः अग्रतः हे विप्रदासी ते पुत्रः क्रीडां कर्तुं बहिः गतः अस्माभिः सहितः तत्र सर्पदष्टः मृतः ततः इति सा तद्वचः श्रुत्वा वज्रपातोपमं तदा. அவ்வளோதான். त्वरिताः வேக வேகமாக வருது. பயசம்பிக்கிறாங்க, பயமாக இருக்குது. ஐயோ ஒரு குழந்தை இப்படி கடிச்சு போய் செத்து போயிடுதேன்னு பயமாக இருக்குது இந்த குழந்தைகளுக்கு. புரோச்சுகு தன் மாத்துகு அக்ரதக, அம்மா முன்னாடி அவள் அம்மா இருக்கா, ரோஹிதோட அம்மா இருக்கா, பிராமணர்கிட்ட போய் சொல்கிறது, அவள் அம்மா கேட்டுன்னு இருக்கா. ஹே விப்ரதாசி, அம்மாட்டே சொல்கிறா, ஹே விப்ரதாசி பிராமணரின் தாசியே, தே புத்திரக உன்னுடைய பிள்ளை, கிரீடாம் கர்த்தும் பகிஹி கதக, விளையாடுறதுக்கு வேண்டி வெளியில் போனான் இல்லையா உன் பிள்ளை, அஸ்மாபிஹி சகித, எங்கள் கூட தானே வந்தானவன், தத்திர சர்ப்பதஷ்டக, அங்கே பாம்பால் கடிக்கப்பட்டான், மிருதக ததக, அப்போவே செத்தும் போயிட்டான். இதே சாத்தச்சகா, இது அப்படி கேட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்டு, தத் வச்சக ஸ்ருத்வா, அந்த வார்த்தையை கேட்டு, வஜ்ரபாத்தோபமம், இடி விழுந்த மாதிரி எடுத்து, அம்மாவுக்கு தலையில் வந்து இடி விழுந்த மாதிரி, வஜ்ரபாத உபமம் ததா, இடி விழுந்தார் போல் ஏற்பட்டது அவ அம்மாக்கு. संविघ्नाः रोचुः तन्मातुः अग्रतः ते विप्रदासी ते पुत्रः क्रीडां कर्तुं बहिर्गतः अस्माभिः सहितः तत्र सर्पदष्टः मृतः ततः इति सा तद्वचः श्रुत्वा वज्रपात उपमं तदा पपात मूर्छिता भूमौ छिन्नेव कदलीयता अथ तां ब्राह्मणः रुष्टः पानीयेन अभ्यषिञ्चत मुहूर्तात् चेतनां प्राप्ता ब्राह्मणः ताम् अथ अब्रवीत् மூர்ச்சிதா பபாத்த, மூர்ச்சை அடைந்து விழுந்தாள் பூமியில். இடி போல கேட்ட செய்தியை கேட்டவுடனே கீழே மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டான். சின்னா கதலீவ, வெட்டப்பட்ட வாழை எப்படி பொத்துன்னு விழுமோ அது போல விழுந்தான்.
தாம் பிராமணக. அப்போ பார்க்குறார், என்னடா திடீர்னு மயக்கடிச்சு விழிஞ்சிட்டாளே அப்படின்னு ஓடி வரார். ஸோ பிராமணக ருஷ்டக. ஸோ அவர் அவர் காதல் என்ன விழலை, என்ன தாசியை பார்த்தா சொல்லியிருக்கா, அதனால அவர் வந்து பார்க்குறார், மூர்ச்சி அடைஞ்சு விழுந்திருக்கான். ஸோ கோபமடைந்த அவர் பாணியேனா அபிஷிஞ்சதா, தண்ணியை தெளிக்கிறார் மேலே. சிஞ்சனம்னா தெளிக்கிறது, பானியை தண்ணியால் தெளிச்சேன். முகூர்த்தம், அது ஒரு முகூர்த்தம் கழித்து அவள் ஒரு வழியாக அவளுக்கு நினைவு வந்து எழுந்தா. பிராமணக தாமதா பிரவீது. பிராமணர் அவளை பார்த்து கேட்குறான். இப்போ மூர்ச்சிதா பூமௌ சின்ன இவ கதலீயதா அததாம் பிராமணः ருஷ்டः வாணியேன அப்யசிஞ்சத முகூர்த்தாச்சேதனம் பிராப்தா பிராமணः தாம் அதா அப்ரவீத். பிராமண உவாச்ச அலக்ஷ்மீகாரகம் நிந்தியம் ஜானதி த்வம் நிஷாமுகே ரோதனம் குருஷே துஷ்டே லஜ்ஜாதே ஹிருதயேன கிம். அப்போது நிஷாமுகே, ராத்திரி ஆப்போது சந்தியாகாலம் ஆயாச்சு. இந்த நேரத்தில் சந்தியாகாலத்தில் அழுவாளா வீட்டுக்கே அலக்ஷ்மி இல்லையா, லக்ஷ்மிகரம் போயிடும் அலக்ஷ்மி. ஸோ அப்படி சாயந்தார வேலை நீ உட்காந்து அழறியே, நிந்தியம் நிந்திக்கக்கூடிய அழுகை இது. இது எல்லாரும் நிந்தனை பண்ணுவான். ஜானதி துவம், உனக்கு தெரியாதா, சாயங்கால வேலையில் அழப்படாதுன்னு தெரியாதா உனக்கு, தெரிந்து கொண்டு நீ அழறை. ரோதனம் குருஷே, நீ இப்போ போய் அழறையே. துஷ்டையேன்னு கூப்பிட்றேன். லஜ்ஜாதே ஹிருதயனுக்கு, உனக்கு வெக்கமாலே இப்படி சாயங்கால வேலையில் அடறதுக்குன்னு கேட்குறேன். பிராமண உவாச்ச அலக்ஷ்மீகாரகம் நிந்தியம் ஜானாதி த்வம் நிஷாமுகே ரோதனம் குருஷே துஷ்டே லஜ்ஜாதே ஹிருதயேன கிம். பிராமணேன ஏவ முக்தா சா கிஞ்சித் வாக்கியம் ந கிஞ்சித் வாக்கியம் அப்ரவீத் ருரோத கருணம் தீனா புத்திரசோகேன பீடிதா அஸ்ருபூர்ணமுகி தீனா தூசரா முக்த மூர்தஜா. ஸோ பிராமணேன ஏவ முக்தா, இவ்வாறு பிராமணன் சொன்னதை கேட்டவள் ந கிஞ்சித் வாக்கியம் அப்ரவீத், ஒன்றும் சொல்லலை, பதிலே கொடுக்கலை அவள் அந்த பிராமணனை பார்த்து. ருரோத கருணா, இன்னும் அழறா, கருணையோடு கருணை, மற்றவாளுக்கு பார்த்தாலே கருணை ஏற்படும், அப்படி ஒரு அழுக அழறா தீனமாக. புத்திர சோகேன பிடித்தா, புத்திரன் இறந்த சோகம், அந்த சோகத்தால் பிடிக்கப்பட்டவள் அசுபூர்ணமுகி, கண்கள்லாம் குளமாட்ட தண்ணி, அப்படி முகத்தோடு தீனமாக. தூசரானது புழுதி படிஞ்சு, முக்தமூர்தஜா, தலையெல்லாம் தலைவிரி கோலமாக. முக்தமூர்தஜானது விடுவிக்கப்பட்ட முடிகள் அர்த்தம். தலைவிரி கோலம், தலைவிரி கோலமோட புழுதி படிந்தவளாக அப்படி தீனமாக நிற்கிறா அழுதுண்டு. பிராமணேன ஏவம் உக்தா சா ந கிஞ்சித் வாக்கியம் அப்ரவீத் ருரோத கருணம் தீனா புத்திர சோகேன பீடிதா அஸ்ருபூர்ணமுகி தீனா தூசரா முக்த மூர்தஜா. அத தாம் குபிதः விப்ரஹ ராஜபத்னீம் அபாஷத திக்த்வாம் துஷ்டே க்ரயம் கிரஹ்ய மம காரியம் விலும்பசி. குபிதக, கோபப்பட்ட அந்த விப்ரக பிராமணன், ரொம்ப இவள் சும்மா நம்ம சொல்ல அழுதுட்டு இருக்காள் இவள் அப்படின்னு கோபப்பட்ட பிராமணன் ராஜபத்னியும் அபாஷதா, ராஜாவோட மனைவி யார், சந்திரமதி அல்லது சைபியா. ஸோ அவளை பார்த்து சொன்னார், திக்த்வாம், சி என்ன அழுக போடுற நீ, துஷ்டையே கிரயம் கிரஹ்ய, நீ உன்னோட விலையை வாங்கிட்டு மம காரியம் விளிம்பு செய்ய, பைசா மட்டும் வாங்கிக்கிறேன், வெக்கமா இல்லையா உனக்கு, பைசா வாங்கிட்டு கிரயம் கிரஹ்யா, என்னுடைய விலையை வாங்கிட்டு தேவையான சம்பளத்தை வாங்கிட்டு மம காரியம் விலும்பசி, என் காரியத்தை செய்ய மாட்டேங்கிறிய, இப்படி என்னோட காரியத்தை கெடுக்கிறியன்னு கேட்குறாரு. விலும்பசின்னு காரியத்தை கெடுக்கிறிய என்னோட காரியத்தைங்கிறார். அததாம் குபிதः விப்ரஹ ராஜபத்னிம் அபாஷத திக்த்வாம் துஷ்டே க்ரியம் கிரஹ்ய மம காரியம் விதும்பசி. ஸோ இவ்வளோ நாள் என்ன தெரியுது, அவருக்கு காரணமே தெரில, ஏன்னா அவர் உள்ளே இருந்திருக்காரு, இவ தாசிகிட்ட தான் சொல்லியிருக்கா விஷயத்த, பாலகர்கள்லாம் பிராமணர்கிட்ட சொல்கிறேன்னு வந்தா, ஆனால் இங்கே அம்மாட்ட சொல்லிட்டு விஷயத்தை நிறுத்திவிட்டா, அவருக்கு இன்னும் தெரியல. ருதிதா காரணம் பிராக விப்ரம் இல்லை அசக்தா சேத் கதம் தர்ஹி கிரஹீதம் மம தத்தனம் ஏவம் நிர்பர்சிதா தேன க்ரூரவாக்கியைஹி புனః. உனக்கு சக்தி இல்லை, வேலை செய்யறதுக்கு சாமர்த்தியம் இல்லை என்றால் கதம் தர்ஹி கிரஹீதம் மம தத்தனம், என்னோட பணத்தை ஏன் வாங்கிட்டாய், 1 கோடி சொர்ண முதிரை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்னை. ஸோ 1 கோடி சொன்னது ஏன் வாங்கின நீ, உனக்கு வேலை செய்ய சாமர்த்தியம் இல்லைன்னா போ அப்படிங்கிறார். ஏவம் நிர்பர்சிதா, இவ்வாறு திட்டப்பட்ட அந்த பிராமணரால் திட்டப்பட்ட அவள் க்ரூர வாக்கியகி,
குரூரமான வார்த்தையால மீண்டும் மீண்டும் திட்டக்கூடிய அவரை பார்த்து असक्ता चेत् कथं दर्हि गृहीतं मम तद्धनम् एवं निर्वासिता तेन क्रूरवाक्यैः पुनः पुनः படிக்கிறேன். रुदिता कारणं प्राह विप्रः गद्गदया गिरा स्वामिन् मम सुतो बालक सर्वदष्टो मृतः बहिः. விப்ரம் கத்கதயா கிரா. விப்ரம் ருதிதா அழுதுண்டே இப்பதான் காரணத்தை சொல்றாவ. காரணம் பிராகா, நான் ஏன் அழறேங்கிற காரணத்தை இப்போ சொல்கிறா. விப்ரம் அந்த பிராமணரை பார்த்து சொல்கிறா. கத்கதையாகிற தொண்டையில் வார்த்தை வரமாட்டேங்கிறது, அழுதுண்டே சொல்கிறாவோ. சுவாமின், ஹே சுவாமியே, மம சுதக என்னுடைய குழந்தை, பாலன் குழந்தை, சர்ப்பதர்ஷக பாம்பு கடிச்சு, மிருத்தக பகிஹி மிருத்தக வெளியில் செத்து போய் கிடக்கான் என் பிள்ளைன்னு சொல்கிறான். रुदिता कारणं प्राह विप्रं गद्गदया गिरा स्वामिन् मम सुत बालः सर्पदष्टः मृतः बहिः. अनुज्ञां मे प्रयच्छस्व द्रष्टुं यास्यामि बालकं दुर्लभं दर्शनं तेन सञ्जातं मम सुव्रत. அவனை பார்க்கறதுக்கு திரஷ்டும், அவனை பார்க்கறதுக்கு அனுஜாமே பிரயச்சஸ்வ, எனக்கு தயவு செய்து அனுமதி கொடுங்கோ, நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கெஞ்சிராவட்ட. யாஸ்யாமி, நான் போகிறேன், என்னுடைய பாலகனை பார்க்கறதுக்கு நான் போகிறேன். துர்லபம் தர்ஷனம் தேன. ஸோ அவனை பார்க்கறதுக்கு இனிமேல் முடியாது, இனிமேல் அவன் செத்து போயாச்சு, இனிமேல் நான் எப்படி அவனை பார்ப்பேன், இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பேன் நான். சஞ்சாதம் மம, எனக்கு அவனை இனிமேல் பார்க்க முடியாத ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டது. சுவ்ரத விரதத்தோடு கூட இருப்பவரே, தயவு செய்து என்னை பர்மிட் பண்ணுங்க, கடைசியாக பார்க்குறேன் என் குழந்தைங்கிறான். அனுஜ்ஞாம் மே பிரயச்சஸ்வ द्रष्टुं यास्यामि बालकं दुर्लभं दर्शनं तेन सज्ञातं मम सुव्रत. इत्युक्त्वा करुणं बाला पुनरेव रुरोधः पुनस्तां कुपितः विप्रः राजपत्नीम् अभाषत. ஸோ இந்த காரணத்தை சொல்லிட்டு திருப்பி அழறா. புனரேவருரோத, மீண்டும் அழுதாள் அந்த சந்திரமதி. குபிதக கோபப்பட்டார் விப்ரன். அப்படி காரணத்தை சொன்னபோது கூட இறக்கம் வரலை, அந்த பிராமணனுக்கு இறக்கம் வரலை, கோபப்பட்டு புனக தாம் ராஜபத்னியும் அபாஷத்தை, மீண்டும் அந்த ராஜாவின் மனைவியை பார்த்து சொன்னார். इत्युक्त्वा करुणं बाला पुनरेव रुरोधः पुनस्तां कुपितः विप्रः राजपत्नीम् अभाषत. ब्राह्मण उवाच षटे दुष्टसमाचारे किं न जानासि पातकं यः स्वामी वेदनं गृह्य तस्य कार्यं विलुम्पति. ஷட்டே, ஷட்டனை கேடு கட்டவளேன்னு அர்த்தம். ஷட்டன பிடிவாதம்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல கேடு கட்டவளே, துஷ்ட சமாச்சாரே, கேவலமான ஆச்சாரத்தில் உடையவளேன்னு கேட்குற. துஷ்டையே துஷ்ட சமாச்சாரன்னு துஷ்டத்தனமான வேலைகளில் ஈடுபடுபவளே. பாதகம் கிம்ன ஜானாசி, பாபம் என்பதை நீ அறிய மாட்டாயா. அதாவது சுவாமி துரோகம் இது. இந்த வேலை செய்கிற நேரத்தில் சுவாமிக்கு வேலை செய்யாமல் வெளியில் போகிறது. ஸோ பாதகம் கிம்ன ஜானாசி உனக்கு தெரியாது. சுவாமி வேத்தனம் கிரகியா, ஒரு எஜமான்ட்ட பணத்தை வாங்கிட்டு தஸ்ய காரியம் விலும்பசி, அவருடைய காரியத்தை கெடுக்கிறாயே, அப்படிப்பட்ட பாதகமான பாபத்தை நீ அறிய மாட்டாயான்னு கேட்குற. ब्राह्मण उवाच षटे दुष्ट समाचारे किं न जानासि पादकं यः स्वामी वेदनं गृह्य तस्य कार्यं विलुम्पति. नरके पच्यते सः अथ महारौरवपूर्वके उषित्वा नरके कल्पं ततो असौ कुक्कुटः भवेत्. ஸோ நரகே பச்சியத, அவன் நரகத்தில் போய் சமைப்பான்னு அர்த்தம், நரகத்தை அனுபவிப்பான். ஐயா, எந்த ஒருவன் சுவாமிக்கு துரோகம் பண்ணுறாலோ அவன் நரகத்துக்கு போவா. மகா ரௌரவ பூர்வகே, ரௌரவம் முதலியான நரகங்கள் உண்டு இல்லையா. ருருன்னெல்லாம் நரகத்துக்கு பேர். ஸோ அந்த ரௌரவ நரகத்துக்கு போய் அங்கே ருருங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மான், ருருன்னா ஒரு மான், அந்த மானே அங்கே கொடூரமான மான். அந்த ரௌரவ நரகத்தில் இருந்து எல்லாரையும் கடிச்சு கோதறி எல்லாம் பண்ணுவது. ஸோ அப்படிப்பட்ட ரௌரவ நரகத்துக்கு போவா. நரகே கல்பம் உஷித்வா, ஒரு கல்பகாலம். ஒரு கல்பகாலங்கிறது பிரம்மாவோடு ஒரு நாள், 1000 சதுர்யுகம் பகல், 1000 சதுர்யுகம் இரவு, 2000 சதுர்யுகங்கள், அவ்வளவு நாளைக்கு நரகத்தில் இருந்துட்டு உஷித்வா வசித்து விட்டு அசௌ குக்குடக பவிதா, அதுக்கப்புறம் கோழியாக பிறப்பான்கிறார்.
இவர் சாஸ்திரம் அறிஞ்சவர் இல்லையா. ஸோ யார் எந்த நரகத்துக்கு போவான்னு தெரியறது, என்ன பிறவி வரும்னு தெரியறது. அதனால் சொல்கிறார், நீ வந்து நரகத்துக்கு போய் அப்புறம் ஒரு கல்ப காலம் கழிஞ்சு நீ கோழியா பறப்பை என்னை ஏமாத்திட்டு போனேயானான்னு சொல்கிறார். இப்போ ஆமா, இப்படி வச்சிட்டு அவருக்கு பஷ்யதே அத மகாரௌர பூர்வகே உஷித்வா நரகே கல்பம் ததா சௌ குக்குட பவேத். किम् अनेन अथवा कार्यं धर्मसङ्कीर्तनेन मे यस्तु पापरतः मूर्खः क्रूरः नीचः अनृतः षटः वाक्यं निष्फलं तस्मिन् भवेत् बीजम् इव ऊषरे इहि ते विद्यते किञ्चित् परलोकभयं यदि. கிம் அனேன இவள்கிட்ட போய் தர்ம சிங்கேர்த்தன காரியம், இவளுக்கு போய் தர்மத்தெல்லாம் நான் புகட்டி இவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், அவனே தன்னைத்தானே சொல்லிக்கிறேன். இவளுக்கு போய் என்னதோ தர்மத்தை நான் பிரவச்சனம் பண்ணுறது, அதுவா காரியம் தர்ம சங்கீர்த்தனமே, இவளுக்கு தர்ம சங்கீர்த்தனை பண்ணி எனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது நினச்சிக்கிறாங்க. ஏன் அதனால் என்ன பிரயோஜனம். எஸ்து பாபரதகா, இவளோ பாபத்திலே ஈடுபடக்கூடியவள், மூர்க்கக மூர்க்கமான பெண், குரூரமானவள், நீச்சக நீச்சமான பெண், அன்றுத்தகன்னு பொய் பேசுபவள், ஷடக கேடுகட்டவள், தத்வாக்கியம் நிஷ்பலம் எந்த ஒரு வாக்கியமுமே நிஷ்பலம். யார் இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட எந்த வாக்கியம் பேசினாலும் தர்ம வாக்கியம் பேசினாலும் அது வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்படின்னா பீஜம் இவ ஊஷரே, ஊஷர பூமின்னு சொன்னா மறுபூமியே பாலைவனம், பாலைவனத்தில் போய் விதை போட்டால் என்ன முளைக்கும், அது மாதிரி இவகிட்ட போய் தர்மத்தை பேசினா ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நினச்சிக்கிறார். ஏகி வந்து சேரு ஒருபடியா தே வித்யதே கிஞ்சித் பரலோக பயமதி, உனக்கு பரலோகத்துக்கு ஒரு அதாவது செத்தப்புறம் நரகம் கிடைக்கப்படாது அப்படியெல்லாம் ஒரு பயம் இருந்தால், பரலோகத்தில் பற்றி பயம் இருந்தால் போய் உன் வேலையை பண்ணுங்கிறார். இப்போ நீ வெளியில் போக வேண்டாங்கிறார். கிம் அனேன அथवा காரியம் தர்ம சங்கீர்த்தனேன மே யஸ்து பாபரதः மூர்க்கः क्रूरः नीचः अनृतः षटः तद्वाक्यं निष्फलं तस्मिन् भवेत् बीजम् इव ऊषरे येहि ते विद्यते किञ्चित् परलोकभयं यदि. एवमुक्त्वा अथ सा विप्रं वेपमाना अब्रवीत् वचः कारुण्यं कुरु मे नाथ प्रसीद सुमुखः भव. ஏவம் உக்தா அத்த உக்த்வா இல்லை உக்தா, இவ்வாறு என்ன உக்தாவுக்கு ரெண்டு அர்த்தமே மாறிடும். இவ்வாறு சொல்லிவிட்டுன்னு இவ சொல்லிட்டுன்னு அர்த்தம். இப்போ இவ சொல்லலையே, அவர்களே சொல்லியிருக்கார். ஸோ இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பெண் விப்ரம் அந்த பிராமணர் இப்படி சொல்லியிருக்கார் இல்லையா, அதை கேட்டு வேப்பமானா நடுங்கி போகிறான். என்னடா இது இப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறாரேன்னு நடுங்கி போய் அப்ரவீத் வச்சக்கா பயந்து போய் வார்த்தை பேசுகிறா. காருண்யம் குருமே நாத்தா, கொஞ்சம் கருணை காட்டுங்கோ என்னுடைய நாத்தனே, கொஞ்சம் தயவு செய்து கருணை காட்டுங்கோ. பிரசீத ஒரு அருள் பண்ணுங்கள். சுமுகோபவ கொஞ்சம் ஒரு நல்ல முகத்தை காட்டுங்கோ. இப்படி கருணை இல்லாமல் பயங்கரமாக பேசுகிறே கொஞ்சம் சுமுகமாக இருக்கோளேன்னு கேட்குறாங்க. ஏஹிதே வித்யதே கிஞ்சித் பரலோக ஏவம் உக்தா அத சா விப்ரம் தேவமானா அப்ரவீத் வசः காருண்யம் குரு மே நாத பிரசீத சுமுகோ பவ. ராதே கிருஷ்ணா மேம். இதுல இப்ப ஏவம் அதுதான் சாரி प्रस्तापय मुहूर्तं मां यावत् द्रक्ष्यामि बालकम् एवम् उक्त्वा अत सा मूर्ध्ना निपत्य द्विजपादयोः. ஸோ பிரஸ்தாபயா என்னை வெளியேற்று, என்னை தயவு செய்து வெளியில் அனுப்புங்கோ. பிரஸ்தாபனம் பண்ணுங்கோ. முகூர்த்தம் மாம் ஒரு முகூர்த்தம் நான் போயிட்டு வந்துடுறேன், ஓடி போயிட்டு வந்துடுறேன், குழந்தைய பார்த்துட்டு வரேன். ஆனால் ஒரு முகூர்த்தம் என்ன அனுப்புங்கோ. யாவத் ரட்சாமி பாலகம், இந்த குழந்தைய பார்த்துட்டு வரணும் இல்லையா, அதுக்காக வேண்டி ஒரு முகூர்த்த நேரம் எனக்கு கொடுங்கோ. ஏவமுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு சா அந்த பெண் மூர்தனா நிபத்திய திஜபாதையோ காலால் தலையில் கொடு வணங்குற, அப்படியே கீழே விழுந்து அவரை சேவிக்கிறா. எப்படியாவது கொஞ்சம் அருள் காட்டுங்கோ, நான் போயிட்டு வரேங்கிறான். பிரஸ்தாபய முகூர்த்தம் மாம் யாவத் த்ரஷ்யாமி பாலகம் ஏவம் உக்த்வா அசசா மூர்த்னா நிபத்ய திஜபாதயோः. रुरोध करुणं बाला पुत्रशोकेन पीडिता अत आह कुपितः विप्रः क्रोधसंरक्तलोचनः. திருப்பி அழறா. கருணம் ரோதனம், அதாவது ரொம்ப கருணை வர மாதிரி எல்லாருக்குமே இறக்கம் வரும், அப்படி ஒரு அழுக போடுறான்.
புத்திரசோகேன பீடித்தா, புத்திரசோகத்தால் பீடிக்கப்பட்டவள். அதுக்கப்புறம் விப்ரன் சொல்கிறான், குப்பித்தக ஆக, கோபத்தோடு சொல்கிறான் விப்ரன். அது பிராமணன் குரோத சம்ரக்த லோச்சனக, கண்ணெல்லாம் சவச்சவனு சவந்திருக்கு, அந்த கோபத்தோடு சொல்கிறான் அந்த பிராமணன். கருணம் பாலா புத்திரசோகேன பீடிதா அத ஆக குபிதக விப்ரஹ क्रोध संरक्त लोचनः. विप्र उवाच किं ते पुत्रेण मे कार्यं गृहकर्म कुरुष्व मे किं न जानासि मे क्रोधं कषागातव फलप्रदम्. அந்த பிராமணன் சொல்கிறான், உன் புத்திரனால எனக்கு என்ன காரியம் போகிறதுங்கிற. கிம் தே புத்திரேன மே காரியம், உன் பிள்ளையால எனக்கு என்ன காரியம் ஆகிட்டுருக்கு. கிரககர்ம குருஷ்வமே, என்னுடைய வீட்டுக்காரத்தை நீ பண்ணிப்போம். ஏன்னா உன் பிள்ளை இப்போ போயிட்டான், உன் பிள்ளையால் வேலை ஆவேண்டியதில்லை, அவன் இனிமேல் புல் பறிக்க ஆள் கிடையாது. அதனால நீ இப்போ வீட்டு வேலையை பண்ணு. கிரககர்மம் குருஷ்வமே, என்னுடைய வீட்டுக்கால செய்கிறி. கிம்ன ஜானாசி மே குரோதம், என் கோபம் உனக்கு தெரியாது கேட்குறான். கஷாகாத பலப்பிரதம், கசையடி விடுவேங்கிறான். கசையடி படுவை நீ. கஷாகாத பலப்பிரதம், என்னுடைய கோபம் வந்தால் கடைசியில் அதோட பலன் என்னது, என்ன பலன் கிடைக்கும், கசையடி கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிறான். विप्रवाच किं ते पुत्रेण मे कार्यं गृहकर्म कुरुष्व मे किं न जानासि मे क्रोधं कषागाथ फलप्रदम्. एवम् उक्ता स्थिता धैर्यात् गृहकर्म चकारः अर्धरात्रः गतः तस्याः पाद अभ्यङ्गाति कर्मणा. இப்படி சொல்லப்பட்ட அவள் விப்ரனால் இவ்வாறு சொல்ல பிராமணன் சொல்லிட்டான் இல்லையா, அப்படி சரி தைரியத்தை வரவழைச்சுனா இப்போ போக முடியாது, கண்டிப்பாக இவர் அனுப்ப மாட்டார் தெரிஞ்சிருது. அதனால தைரியத்தை வரவழைத்து கொண்டு கிரக கர்மச்சக்காரக, வீட்டு வேலையெல்லாம் பண்ணுறான். போல அப்போ எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பண்ணினான். பாதி ராத்திரி ஆச்சு. அஸ்யாக அர்த்தராத்திரக கதக தஸ்யாக, அவளுடைய அந்த பாதி ராத்திரி ஆயிடுத்து. இப்போ 12 மணி ஆகுது ராத்திரி. பாத அபியங்கனை, ஏன்னா காலை பிடிச்சி விடணும். அபியங்கனை பண்ணுறது அந்த பாதத்தை வருடி விடுதல், சுவாமிக்கு கால் பிடிச்சி விடணும். ஸோ அந்த கால் பிடிச்சி அவர் தூங்கணுமே. ஸோ அந்த வேலை வரைக்கும் பிடிச்சாச்சு. ஸோ கர்மனா அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாதி ராத்திரி ஆனப்புறம் தான் மொல்ல கேட்போம். இப்போ ஏவம் உக்தாஸ்திதா தைர்யாத் கிரக கர்ம சகாரஹ அர்த்தராத்ரஹ ததஸ்தஸ்யாஹ பாத அப்யங்காதி கர்மணா. ब्राह्मणेन अथ सा प्रोक्ता पुत्र पार्श्वं व्रज अधुना तस्य दाहादिकं कृत्वा पुनरागच्छ सत्वरम्. ஸோ பிராமணன் சொல்கிறான், இப்போ சொல்கிறான், நீ போ, உன் பிள்ளை பார்க்க போ, இப்போ போ அப்படிங்கிற. புத்திர பாஷ்வம் பிரஜா, உன்னுடைய பிள்ளை பக்கத்தில் போய்க்கோ, அவனுடைய தகனம் எல்லாம் பண்ணு. தாகாதிக்கம்னா தகனம் பண்ணுறது, பிள்ளைய தகனம் எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வேகமாக வந்து சேரு. சத்வரமாகச்ச, வேகமாக வந்துடும், திரும்பி வந்துடும் தகனம் பண்ணிட்டு. ब्राह्मणे न अथ सा प्रोक्ता पुत्र पार्श्वं व्रजाधुना तस्य दाहादिकं कृत्वा पुनः आगच्छ सत्वरम्. न लुप्येत यथा प्रातः गृहकर्म मम इति च ततः तु एकाकिनी रात्रौ विलपन्ति जगामः. ஸோ பிராத்தக காலங்காத்தால் வந்துடணும். நான் லுப்பியதை யதா, அதாவது காலம்பரம் வேலைக்குள்ளே வந்துடணும். ஏன்னா காலம்பரம் திருப்பி வேலை ஆரம்பிக்கணும். அதனால என்னுடைய காரியம் கெட்டு போகக்கூடாது. நான் லுப்பியனை லோபனம் ஆகப்படாது, என்ன ஒரு காரியம் கெட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி வந்து சேர்ந்துடுற காலங்காத்தால். கிரக கர்மம் அம்மா, என்னுடைய வீட்டுக்காரியம் ஒரு விதமும் கெட்டு போகாத மாதிரி வேலையை முடிச்சுட்டு வா. ததஸ்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஏகாக்கினி தனியாக போகிறான். பாதி ராத்திரி தனியாக கிளம்புறான். ராத்திரி வேளையில் விலப்பந்தி ஜகாமகா, புலம்பிண்டே அவள் வெளியில் போனாள். दृष्ट्वा मृतं निजं पुत्रं वृषं शोकेन पीडिता यूतभ्रष्टा कुरङ्गीव विवत्सा सौरभीयता. ஸோ மிருதம் நிஜம் புத்திரம், செத்து போன தன்னுடைய சொந்த பிள்ளையை திருஷ்டுவா பார்த்து பிரிஷம் ஷோகேன்னு பயங்கர சோகம் பொங்கிட்டு வருது. குழந்தைய பார்க்குற வச்சா ரொம்ப துக்கம் தாங்க முடியல. ஸோ
யூத பிரஷ்டா குரங்கி குரங்கன மான் சொல்கிறோம் ஏற்கனவே. ஒரு பெண்மான் கூட்டத்துலேருந்து பிரிஞ்சு போயிடுது, யாருமே இல்லை, தனிமையாக சென்ற ஒரு மான் எப்படி தனியாக போகிறதோ அது மாதிரி சௌரபி விவத்சா யதா. சௌரபிங்கிறது பசு, ஒரு தாய்ப்பசு. தாய்ப்பசு தன்னுடைய கன்றை பிரிந்தா எப்படி இருக்குமோ அது போல நிலைமையில இருந்தால் இந்த சந்திரமதி. விஸ்வாமிருதம் நிஜம் புத்ரம் ரிஷம் சோகேன பீடிதா யூத பிரஷ்டா குரங்கீவ விவத்சா சௌரபீயதா. वाराणस्या बहिः गत्वा क्षणात् दृष्ट्वा निजं सुतं शयानं रङ्गवत् भूमौ काष्ठदर्भतृणोपरि. எஸ், கரெக்ட். ஸோ வாரணாசியா காஷி, காசிக்கு வெளியில் போகிறா. க்ஷணாத் திருஷ்டுவா நிஜம் சுத்தம். ஸோ அதாவது காசிக்கு வெளியிலன்னு இது காசியோட எண்டில் தானே, தட்சிண தேசத்தில் தானே இந்த இதெல்லாம் இருக்குது, ஸ்மசானங்கள்லாம். அதுக்கிட்ட தான் இந்த பிள்ளை போய் பறிக்க போயிருக்கு, அங்கே செத்து போயிடுது. ஸோ க்ஷணாது ஒரு க்ஷணம் வேகமாக போயிட்டான். திருஷ்டுவா நிஜம் சுத்தம், தன் பிள்ளையை பார்த்து ரங்கவத்து பூமௌ சயானம், பிச்சைக்கார மாதிரி கிடக்கு. ரங்கான்னா பிச்சைக்காரன்னு அர்த்தம். ரங்கவத் ஒரு பிச்சைக்காரன் போல, எப்பேற்பட்ட ராஜாவோட பிள்ளைவன் அவன் பிச்சைக்காரனை போல பூமியில் கிடக்கானே, ஷயானம் இப்படி இறந்து கிடக்கானே. காஷ்ட தர்ப திருணோபரி, கட்டைக்கு மேலே தர்பை புல்லுக்கு மேலே தர்ப புல்லுக்கு மேலே, ஏன்னா அதானே பறிச்சுன்னு வந்தது. ஸோ பாம்பு கடிச்ச உடனே அதுதான் கீழே அப்படியே கிடக்கு, அது மேலேயே விழுந்து கிடக்கு குழந்தை. ஸோ அது மேலே கிடக்கக்கூடிய குழந்தை, பிச்சைக்காரனை போல இருக்க குழந்தையை பார்த்து 3 லைன் அடுத்தது. நெக்ஸ்ட் 2 ஸ்லோகம் 3. ஓகே. वाराणस्या बहिः गत्वा क्षणात् दृष्ट्वा निजं सुतं शयानं रङ्गवत् भूमौ काष्ठदर्भतृणोपरि. विललाप अतिदुःखार्ता शब्दं कृत्वा सुनिष्ठुरं एहि मे सम्मुखं कस्माद् रोषितः असि वद अधुना. आयासि अभिमुखः नित्यम् அம்ப இத்யுக்த்வா புனః புனः. ரொம்ப துக்கத்தோடு ஆர்த்தா பீடிக்கப்பட்ட அவள் விலலாப புலம்பி அழறா. ஸோ சப்தம் கிருத்வா சுனிஷ்டம், பயங்கர சத்தம். கதறி அழும்போது எவ்வளோ கதறி அழுதானா அவ்வளோ சத்தமாக எடுத்து ராத்திரி வேலையில் அந்த சத்தம் பயங்கரமாக கேட்குறது. ஏகிமே சமூகம், குழந்தாய் வாடா, ஏண்டா போயிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, ஏகிமே சமூகம் எங்கிட்ட வாடா. கஸ்மாத் ரோஷிதக, எங்கிட்ட கோச்சின்னு இருக்கியா, ஏன் கோச்சிங்க வராமல் இருக்க. ஏகிமே சமூகம், என் முன்னாடி வாடா கண்ணா, ஏதுக்கு எங்கிட்ட கோச்சின்னு இருக்கியா நீ. ரோஷிதக அசி, எங்கிட்ட கோச்சின்டா இருக்கே நீ, இப்போ சொல்லு வத அது நான் இப்போ சொல்லு. ஆயாசி அபிமுகாக, என்னைக்கு வருவியப்பா, என்னைக்கு எங்கிட்ட அம்மானு கூட்டுன்னு ஓடி வருவியே. அம்பா இத்தி உக்துவா புனப்புரகா, அம்மானு கூட்டுன்னு ஓடி ஓடி என் முன்னாடி வருவியப்பா, இப்போ நீ என் முன்னாடி வா அடறான். विललाप अतिदुःखार्था शब्दं कृत्वा सुनिष्ठुरं एहि मे सम्मुखं कस्मात् रोषितः असि वद अधुना. आयासि अपि मुखो नित्यम् अम्ब इति उक्त्वा पुनः पुनः. गत्वा स्खलत्पदातस्य पापतोपरि मूर्छिता पुनः सा चेतनं प्राप्य दोर्भ्याम् आलिङ्ग्य बालकं तन्मुखे वदनं न्यस्य रुरोद अर्थस्वनैः तदा. பபாத உபரி மூர்ச்சிதா, ஆர்த்தஸ்வனைஹி ததா, லாஸ்ட்ல ஆர்த்தஸ்வனைஹி. ஸ்கலபதா, அதாவது கால் சறுக்கிடுது, கால் கொஞ்சம் வழுக்கி விட்டுடுது அவளுக்கு. அவள் கிட்டக்க போகிறோச்சே அந்த குழந்தை மேலேயே பொத்துன்னு விழுறா. அந்த சவத்து மேலே கால் தடுக்கி அந்த குழந்தை மேலேயே பபாத்த உபரி மூர்ச்சிதா, மூர்ச்சை அடைஞ்சு குழந்தை மேலே விழுந்துட்டா. அந்த சோகம் தாங்க முடியாமல் சறுக்கி விழுந்தான். புனஸ்ஸா சேத்தனா பிராப்பே, கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் வந்தது, நினைவு வந்தது. சேத்தனம்னா என்னது, நினைவு. அவள் நினைவு திரும்பி தோர்பியாம் ஆலிங்கிய பாலிகம், கையால் இறுக அணைக்கலாம் குழந்தைய, ரெண்டையும் கட்டிண்டு தன் முகே வதனம் நெசியா, அதோட மூஞ்சியை வச்சுண்டு. ஸோ குழந்தையோட மூஞ்சியை ஒட்டி வச்சுண்டு ருரோத ஆர்த்தஸ்வரேகி, அப்படி பீடித்த குரலால் ரொம்ப சத்தம் உண்டாக்கி அழுதாள். ததா, அப்பொழுது उपरि मूर्छिता पुनः सा चेतना प्राप्य
दोर्भ्याम् आलिङ्ग्य बालकं तन्मुखे वदनं न्यस्य रुरोध आर्तस्वनैः तदा कराभ्यां ताडनं चक्रे मस्तकस्य उदरस्य च हा बाला हा शिशो वत्स हा कुमारकसुन्दर மஸ்தகஸ்ய உதரஸ்ய அதாவது தலையில் அடிச்சுக்கிறான். கராபியாம் தாடனம்னு அடிச்சுக்கிறது. ஸோ எப்படி தானே கதறி அழும்போது என்ன பண்ணுவான், துக்கத்தில் அழும்போது கையால் தலை அடிச்சுப்பா போயிட்டேன்னு அடிச்சுக்கிறா, தலை அடிச்சுக்கிறா, உதரசிய வயிற்றில் அடிச்சுக்கிறா, அப்படி அடிச்சுன்னு அழறா. ஹா பால குழந்தாய், ஹா சிஷோ சின்ன குழந்தையே, வத்சா என்னுடைய அன்பு குழந்தையே, ஹா குமாரக்க என்னுடைய குமாரனே, சுந்தரமானவனே, இப்படி போயிட்டேன்னு வயிற்றுலையும் தலையில அடிச்சுன்னு அழுதாள் சந்திரமதி. कराभ्यां ताडनं चक्रे मस्तकस्य उदरस्य च हा बालः शिशोः वत्स हा कुमारकसुन्दर हा राजन् क्व गतो असि त्वं पश्य इमं बालकं निजं प्राणेभ्यः अपि गरीयांसं भूतले पतितं मृतं. ஸோ ஹஸ்பண்டை கூப்பிட்றா இப்போ, ஹா ராஜன், ஹே ஹரிச்சந்திரன், எங்கே போயிட்டே நீ, இப்போ இல்லாமல் போயிட்டியே, குவாகதா சீத்துவம், நீ எங்கே போயிட்டாய், பஷ்ய இமம் பாலகம் நிஜம், உன்னுடைய குழந்தைய பாரு, இப்படி செத்து கிடக்கு பாரு, பிராணேபியோபி கரியாம்சம், பிராணனோட மிகுந்த உயர்ந்தவன், ஏன்னா என் குழந்தை பிராணனை விட எனக்கு பிடித்தமானவன் இல்லையா, ஸோ பிராணனை விட சிறந்த மேலான இந்த குழந்தைய பாரு, பூதலே பதித்தம் மிருத்தம், செத்து போய் கிடக்கே உன்னோட குழந்தை, பூதலே பதித்தம், பூமியில் விழுந்து கிடக்கே இந்த குழந்தைய பார்க்காம நீ எங்கே போயிட்டாய். पश्य इमं बालकं निजं प्राणेभ्य अपि गरीयांसं भूतले पतितं मृतम्. तथा अपश्यन् मुखं तस्य भूयः जीवितशङ्कया निर्जीववदनं ज्ञात्वा मूर्छिता निपपातः. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் அபஷ்யத் முகம் தசிய பார்க்குறா, மூஞ்சியை பார்க்குறா குழந்தையா, பூயகா ஜீவித சங்கா, எங்கேயாவது உயிர் ஒட்டின்னு இருக்காதா, இந்த குழந்தை உயிரோடு வராதா அப்படிங்கிற ஒரு இதில் திருப்பி அந்த குழந்தையோட மூஞ்சியை பார்க்குறா. நிர்ஜீவ வதனம், உயிர் இல்லை, செத்து போயிடுது. ஸோ அந்த மூஞ்சியை பார்த்து அறிந்து கொண்டாள். மூர்ச்சிதா திருப்பியும் மூச்சு அடைச்சி விழுந்துட்டான். மூர்ச்சிதா பார்த்தகா, திருப்பியும் ஏதோ உயிர் இருக்கான்னு பார்க்குறா, உயிர் இல்லை, அதை பார்த்த உடனே திருப்பி மூர்ச்சையாகி விழுந்தாள். ததா அபஷ்யன் முகம் தஸ்ய பூய ஜீவித சங்கியா நிர்ஜீவ வதனம் ஞாத்வா मूर्छिता निपपातः. हस्तेन वदनं गृह्य पुनरेवमभाषत शयनं त्यज हे बाल शीघ्रं जागृहि भीषणं निश अर्धं वर्धते च इदं शिवाशत निनादितं भूत प्रेत पिशाचादि डाकिनी यूतनादितं मित्राणि ते गतानि अस्तात् त्वम् एकस्तु कुतस्थितः. ஸோ ஹஸ்தேன வதனம் கிரஹிய, கையால் குழந்தையோட மூஞ்சியை பிடிச்சுட்டு பேசுகிறா. புனரேவம் அபாஷத்தை, திருப்பி அந்த குழந்தையோட மூஞ்சியை பிடிச்சுன்னு அழறா. ஷயனம் தெஜா ஹே பாலா, தூங்காதப்பா குழந்தை, எந்திரு, சீக்கிரம் ஜாகிரகி, சீக்கிரம் எந்திரு, பீஷணம், இப்போ பயங்கரமான ராத்திரி வேலைடா குழந்தை, இப்போ தூங்காது, எழுந்துருங்கிறா. நிஷா அர்த்தம், ராத்திரி வேலை பாதி ஆயிடுத்து, வர்த்தத்தே போயிட்டே இருக்கே ராத்திரி வேலை. இதம் சிவா சத நிதாதிதம், நரிகள் ஊழையிடுற நேரம், ராத்திரி நேரம் வந்துடுத்து, நீ இப்போ வந்து தூங்காதே, எழுந்திருக்கண்ணா. பூத பிரேத பிசாஜ, இப்போ யாரெல்லாம் நடமாடுவா இந்த நேரத்தில் ராத்திரி வேலையில், பூதங்கள், பிரேதங்கள், பிசாச்சு, அப்புறம் ஆதி டாக்கினி, இதெல்லாம் வந்து துர்தேவதைகள், இதெல்லாம் நடமாடக்கூடிய யூத்தான கூட்டம். இந்த கூட்டங்கள் எல்லாம் நாதம் பண்ணக்கூடிய வேலை, இந்த அர்த்தராத்திரியில் இப்படி படுத்துன்னு தூங்கின்னு இருக்கியே. மித்ராணி தே கதானி, உன் ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டாளேப்பா, நீ மட்டும் இப்படி தனியாக இருக்கியே. கதானி அஸ்தாத் தொமேக்கக அஸ்து குதஸ்திதக, அஸ்தமனம் ஆன உடனே அவளாம் கிளம்பி போயிட்டாளே, சூரிய அஸ்தமனம் ஆன உடனே நீ மட்டும் இப்படி மாட்டிண்டியே. ஏககா தூ குதஸ்தித, நீ எங்கே போயிட்டப்பா, நீ எங்கே இருந்தே, இங்கே இப்படி தனியாக மாட்டின்னு இப்போ தூங்கின்னு இருக்கேங்கிறா. இல்லை ஒரு அம்மாவோட துக்கம் அது. हस्तेन वदनं गृह्य पुनरेव बभाषत शयनं त्यज हे बाल शीघ्रं जागृहि भीषणं निशा अर्धं वर्तते च इदं शिवाशतनिनादितं भूतप्रेतपिशाचादि डाकिनी यूतनादितं मित्राणि ते कथानि अस्तात्वम् एकः तु कुतस्थितः.
सूत उवाच एवम् उक्त्वा पुनस्तन्वी करुणं प्ररुरोदः हा शिशो बाल हा वत्स रोहिताख्य कुमारक रे पुत्र प्रतिशब्दं मे कस्मात् त्वं न प्रयच्छसि. ஸோ சூதர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்கார். இந்த கதையை நைமிஷாரண்யத்தில் நடக்கிறது. ஏவமுக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு தன்வினே அரே ரொம்ப ஒல்லியான இருந்த அந்த சந்திரமதி கருணம் பிரரோதக ரொம்ப கருணையோடு ரொம்ப அழறா. ஹா சிஷோ பால ஐயோ குழந்தையே பாலனே, ஹா வத்ச என்னுடைய கன்றே, ரோஹிதாக்கிய குமாரக ரோஹிதன் என்று சொல்லக்கூடிய குமாரனே, ரே புத்திர ஏ புத்திரா எழுந்துரு, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் எனக்கு மே பிரதிசப்தம் எனக்கு பதில் தர மாட்டேங்கிறேன். பிரதிசப்தம்னு என்னது எக்கோன்னு அர்த்தம். பிரதிசப்தம்னு எக்கோ. ஸோ எனக்கு நான் சொல்கிறதுக்கு நீ பதில் தர வேண்டாமா, நான் சொன்ன வார்த்தையை நீ திருப்பி ரிப்பீட் பண்ணு சொல்லு. கஸ்மாத்தம்னா பிரயச்சசி ஏன் நீ பதில் கொடுக்க மாட்டேங்கிறாய் என்ன அழறா. சூதவாச்ச ஏவம் முக்த்வா புனஸ்தன்வி கருணம் பிரருரோதः வாசிஷோ பால ஆவத்ஸ ரோகிதாக்கிய குமாரக ரே புத்திர பிரதிசப்தம் மே கஸ்மாத்வம் ந பிரயச்சசி. तव अहं जननी वत्स किं न जानासि पश्य मां देशत्यागात् राज्यनाशात् पुत्र भर्त्रा स्वविकर्य विक्रयात् यद्दासीत् त्वात् च जीवामि त्वां दृष्ट्वा पुत्र केवलम्. தவ அகம் ஜனனி வத்ச வத்ச குழந்தாய் நான் உனக்கு அம்மாடா கண்ணா பதில் சொல்லு. எனக்கு கிம்ன ஜானாசி எனக்கு தெரியலையா, நான் வந்திருக்கேன் பாரு, அம்மா வந்திருக்கேன் பாரு, தெரியலையா, பஷ்யமா என்ன பாருடா. தேசத்தியாகாத் தேசத்தெல்லாம் தியாகம் பண்ணியாச்சு, ராஜ்யமெல்லாம் தாக்கம் பண்ணியாச்சு, அந்த நாசம் ஆயிடுது, ராஜ்யமும் போயிடுது. ஆனால் புத்திர ஹே புத்ரா பர்த்ரா ஸ்வவிக்ரயாத் கணவனாலேயே விற்கப்பட்டோம். ஸோ கணவனே என்னை விற்று விட்டார். ஸ்வன்னா என்னை விக்ரயம் பண்ணிட்டார், என்னை வித்துட்டார். அப்பா கணவனாலும் விற்கப்பட்டார். அப்படி தனியாக இருக்கிறேன், அம்மா இருக்கேன்டா வா. எத் தாசித்வாச்ச இந்த தாசி நிலைமையை அடைந்து கூட நான் ஜீவாமி நான் உயிர் வாழறேன். அது காரணம் யாரு, நீதான். புத்திர ஜீவாமி துவாம் திருஷ்டுவா புத்திர கேவலம் புத்திர துவாம் திருஷ்டுவா உன்னை பார்க்கறதுக்காக மட்டுமே நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லாட்டனா ராஜ்யம் போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து, தனம் போயிடுத்து, ஹஸ்பண்டே வித்துட்டான், எல்லாம் போய் தாசித்துவம் அடைந்தேன். இதெல்லாம் மீறி நான் உயிர் வாழறேன்னா உனக்காக வேண்டிதாண்டே கண்ணா, நீ இப்போ எழுந்துருன்னு அழலாம். தவாஹம் ஜனனி வத்ஸ கிம் ந ஜானாசி பஷ்ய மாம் தேசத்யாகாத் ராஜ்யநாசாத் புத்ர வத்ரா ஸ்வவிக்ரயாத் யத்தாசி त्वाच जीवामि त्वां दृष्ट्वा पुत्र केवलम्. ते जन्म समये विप्रैः आदिष्टं यत्तु अनागतं दीर्घायुः पृथिवीराजः पुत्रपौत्र समन्वितः शौर्यदानरतिः सत्त्वो गुरुदेव द्विज अर्चकः माता पित्रोः तु प्रियकृत् सत्यवादी जितेन्द्रियः इत्यादि सकलं जातम् असत्यम् अधुना सुत. தே ஜென்ம சமயே நீ குழந்தையா பிறந்த இல்லையா, அந்த சமயத்தில் ஜென்மமே ஜனிக்கக்கூடிய அந்த சமயத்தில் விப்ரேகி ஆதிஷ்டம் பிராமணோத்தமர்கள்லாம் வந்தா ஆசீர்வாதம் பண்ணுவா இல்லையா, குழந்தை பிறந்ததுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. அதெல்லாம் ஒன்றும் வரல, ஒன்றும் சரிப்படலை, இது வரைக்கும் ஒன்றுமே நேரம் நடக்கலை. உனக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலோ எத்து நாகதம் அது வரவே இல்லைப்பா. அவள் என்னெல்லாம் சொன்னா, தீர்காயுகு நல்ல தீர்காயுசோடு இருனா, இப்போ செத்து விடு தீர்க்க ஆயுசு வரட்டாம். பிருத்வி ராஜா பூமிக்கு ராஜாவாக நீ ஆவாய். புத்திர பௌத்திர சமனிதுக்கா புத்திரன் பிறப்பான், உனக்கு பௌத்திரன் பிறப்பான் எல்லாம் சொன்னா. நீ பிறந்த உடனே உன்னை பார்த்து சௌரிய தான ரதிகி வீரசூர பராக்கிரமமாக இருப்பாய். நீ தானத்தை நிறைய தானம் பண்ணுவாய், அதில் உனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். ரதிகின்னு ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். சத்வகனது நல்ல பலசாலியாக இருப்பாய். சத்துவம்னா பலம்னு ஒரு அர்த்தம். ஸோ பலசாலியாக இருப்பாய். குரு தேவ துஜ அர்ச்சகாக நீ குருவெல்லாம் நல்லா ஆராதிப்பாய், தேவர்களை ஆராதிப்பாய், துஜ பிராமணோத்தமர்களை ஆராதிப்பாய். இப்படிலாம் சொன்னா நீ பிறந்த உடனே. மாதா பித்ரோஹோத்து அப்பா அம்மாவுக்கு பிரியக்கிருத்து அம்மா அப்பா என்ன வேணுமோ பிரியமாக இருப்பேன் நீ. அவள்கிட்ட பிரியத்தெல்லாம் பண்ணுவேன் நீ. பிரியகிருத்த சத்தியவாதி சத்தியத்தையே பேசுவாய். ஜித இந்திரியங்களை நான் ஜெயிப்பாய். இப்படியெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணினா நீ பிறந்த உடனே எதுவுமே நடக்கலையேப்பா. இத்தியாதி சகலம் ஜாதம் எல்லாம் சொன்னது எதுவுமே நடக்கலை, எல்லாம் போயிடுது, ஒன்றுமே இல்லை. அசத்தியம் எல்லாம் ஜாதம் அசத்தியம் எல்லாமே பொய்யா போயிடுத்தேப்பா.
அதுனா சுதா இப்போ அப்படி ஆயிடுத்தே சுதா பிள்ளையே நாடகம் ते जन्म समये विप्रैः आदिष्टं यत्त्व अनागतं दीर्घायुः पृथिवीराजः पुत्रपौत्रसमन्वितः शौर्यदानरति सत्त्वो गुरुदेव द्विज अर्चकः माता पित्रोः तु प्रियकृत् सत्यवादी जितेन्द्रियः इत्यादि सकलं जातम् असत्यम् अधुना सुत चक्रमत्स्यौ आतपत्र श्रीवत्स स्वस्तिकध्वजाः तव पाणितले पुत्र कलशश्च अमरं तथा लक्षणानि तदा अन्यानि त्वद्हस्ते यानि सन्ति च तानि सर्वाणि मे मोहानि सञ्जातानि अधुना सुत चामरं कलशश्चामरं तदा பிரிக்கப்படாது கலசக சாமரம் ஓகே சக்கர மத்ஸ்யோ இதெல்லாம் சின்னம் இந்த குழந்தை வந்து அதோடைய பாணித்தலை கை உள்ளங்கையில் நிறைய சின்னம் இருந்தாங்க ரோஹித்துக்கு பிறந்த உடனே கையில் என்னெல்லாம் சின்னம் இருந்ததுன்னா சக்கர சின்னம் இருந்து சக்கரம் மத்ஸ்யவ் மீன் சின்னம் ஆத்தபத்திர இதெல்லாம் ராஜலக்ஷணங்கள் ஒரு குழந்தை ராஜாவாக இருக்கிறதுக்குள்ள லக்ஷணங்களை காட்டுற மாதிரி ஒரு சின்னமெல்லாம் கையில் இருந்தது உன் கையில் ஆத்தபத்திரா ஒரு கொடை வெண்கொற்ற கொடை சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி கொடை சின்னம் இருந்திருக்கு ஸ்ரீவத்சங்கிற அந்த ஒரு சின்னம் இருந்திருக்கு ஸ்வஸ்திகம் ஸ்வஸ்தி சின்னம் துவஜாஹா துவஜம் கொடி சின்னம் இப்படியெல்லாம் பல சின்னங்கள் உன் கையில் இருந்தது ரேகைகள் அப்படி இருந்தது தவ பாணித்தலே உன்னுடைய உள்ளங்கையில் ஹே புத்திர தவ பாணித்தலே உன்னுடைய உள்ளங்கையில் அந்த சின்னமெல்லாம் நான் பார்த்தேனே கலச சின்னம் இருந்தது சாமரம்னு இது வீசுவாளே சாமரம் ராஜாவோட விசிறி ஸோ சாமரம் அந்த சின்னமெல்லாம் இருந்தது உங்ககிட்ட லக்ஷணானி இதெல்லாம் இந்த லக்ஷணங்கள்லாம் பொருந்தி இருந்தது அஞ்ஞானி இது தவிர பல சின்னங்கள் ராஜலட்சணத்தை காட்டக்கூடிய சின்னங்கள்லாம் இருந்தது தொத்ஹஸ்தே உன் கையில் யானி சந்தி எதெல்லாம் இருந்ததோ தானி சர்வாணி மோகானி மோகம்னா வேஸ்ட்னு அர்த்தம் அமோகம்னு அமோகமாக இருப்பேன்னு சொல்லி வாழ்த்துறா பார்த்தல வேஸ்ட்டே ஆகாமல் நன்னா இருப்பேன்னு அர்த்தம் அமோகமாக இருப்பேன்னா அது அர்த்தம் ஸோ மோகானின்னா வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு எல்லாமா சொன்னால் இதெல்லாம் உன்னோட சின்னமெல்லாம் கையில் இருந்தது இதெல்லாம் ராஜலட்சணமாக இருந்தது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே சஞ்சாதானி அப்படி ஆயிடுத்து அது நான் சுதா இப்போது நீ செத்ததுனால இது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுதே பிள்ளாய் அழறான் चक्रम अस्वादपत्र श्रीवत्स स्वस्ति गद्वजा तव पाणितले पुत्र कलशः चामरं तथा लक्षणानि च अन्यानि स्वहस्ते यानि सन्ति च तानि सर्वाणि मोहानि सञ्जातानि अधुना सुत हा राजन् पृथिवीनाथ क्व ते राज्यं क्व मन्त्रिणः क्व ते सिंहासनं छत्रं क्व ते खड्ग क्व दर्दनं हा राजन हे ராஜா ஹரிச்சந்திரனை கூப்பிட்றாரு அப்பப்பா ஆம்படா நானும் வருது ஹே ராஜா பிருத்விநாதா பூமிக்கெல்லாம் ராஜாவாக இருந்தியே குவாத்தே ராஜ்யம் உன்னோட ராஜ்யம் எங்கே போச்சு குவா மந்திரினா உங்களோட மந்திரிகள்லாம் எங்கே போனா குவாத்தே சிம்ஹாசனம் உன்னுடைய சிம்மாசனம் எங்கே உன்னுடைய வெண்கொற்ற கொடையங்க சத்திரம் எங்கே குவாத்தே கட்க உன்னுடைய வாழெங்கே தனம் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தோடு இருந்தே அந்த தனமெல்லாம் எங்கே போச்சு என் பிள்ளை இப்படி கிடக்கே பிச்சைக்காரனாட கிடக்கே क्व ते राज्यं क्व मन्त्रिणः क्व ते सिंहासनं छत्रं क्व ते खड्गः क्व तत्तनं இன்னும் ஒரு ஸ்லோகம் போங்கப்பா क्व सा अयोध्या क्व हर्म्याणि क्व गज अश्वरथ प्रजाः सर्वमेतत् तथा पुत्र मां त्यक्त्वा क्व गतो असीरे ரேன்னு நம்ம கூப்பிட்றா டா என்னடான்னு கேட்குறோமா அது ரே குவா சா அயோத்தியா அந்த அயோத்தியா எப்படி இருந்தது எப்பேற்பட்ட ராஜ்யம் அது குவா ஹர்மியானி எப்பேரோட பேலஸு அதோட பால்கனிலாம் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட உப்பரிகைகளோடு கூடிய ராஜ்யம் குவா கஜ அஸ்வரதா பிரஜாகா எல்லா பிரஜைகள் ரதம் அஸ்வம் குதிரை எல்லா படைகளோடு கூடிய அந்த ராஜ்யம் எங்கே சர்வமேத ததா புத்திர எல்லாமே ஒன்றை மாதிரி விட்டுட்டு போயிடுதே ஸோ நீ போயிட்டே இப்போ அதுக்கு முன்னாடியே அவையும் போயிடுது ஏத்த ததா புத்திர அது மாதிரி புத்திரா நீயும் போயிட்டே இப்போ மாம் தெக்துவா குவாகதோ சீரே என்னை விட்டுட்டு நீ எங்கடா போனேன் கண்ணா அழகா இப்போ சந்திரபதி
क्व स अयोध्या क्व स ज्ञानी क्व गज अश्वरथ प्रजाः सर्वमेतत्तथा पुत्र मां त्यक्त्वा क्व गतो असि रे. सर्वं जगदम्बार्पणमस्तु.